என்ன உங்களிடம் இருக்கிறது என காட்டு. சரி, நன்றி. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன, ஆனால் இனிப்புகளை விட்டுவிட வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சின்னத்தை பார்த்தீர்களா? நீங்கள் உணவை விமானத்தில் கொண்டு வர முடியாது. ஓ இல்ல. ஓ வாவ். அப்படி என்றால் நான் ஓரியோ குக்கீஸ்களை எப்படி உள்ள கொண்டு செல்வது? நான் ஒரு யோசனை கண்டுபிடித்தேன். ஒரு பிளாக்கர்ல இப்படிப்பட்ட கண்ணாடிகளை பார்த்தேன். வாங்க. மன்னிக்கவும் மன்னிக்கவும். கண் பார்வையற்றவரை உள்ளே அனுமதிக்க முடியுமா? ஆனால் இங்கே எல்லாம் மென்மையாக இருக்கிறதே. ஓ இல்லை. ஓ மன்னிக்கவும், நான் எதையும் பார்க்க முடியவில்லை. சரி. ஹலோ, ஆஃப் தி முகம். அதுவே பாதுகாப்பு. இதோ என் டிக்கெட் பாருங்கள். ஆமாம் நண்பா, இது சரி. உள்ளவா. நான் உங்களை உள்ளே அனுப்புவேன். இது என் கடமை. உங்கள் தலைவலை. நன்றி. ஒரு இருக்கையை மட்டும் கண்டுபிடிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இங்கே யாரோ இருக்கிறார்கள். ஓ இல்லை, ஏதோ மூடிக்கொண்டது. பெண்களா? மன்னிக்கவும், எனக்கு தவறான இடம் கிடைச்சது. இல்ல இல்ல மன்னிக்கவும். கியா கியா கியா. ஓஹோ, இதோ என் இடம். கண்டுபிடித்தேன். ஆம், குருட்டு போல நடிப்பது எவ்வளவு கடினம். ஆனால் இப்போது நான் ஒரு குக்கி சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. எல்லாரையும் ஏமாற்றுவதில் அலெக்ஸ் எவ்வளவு புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார். இனிப்புகளை கொண்டு வர விரும்பினால் இந்த மாயையை மீண்டும் செய்யுங்கள். ஹாய் தோழி, பயணத்துக்கு செல்ல தயாரா? வாவ், இந்த அழகான ஆண் யார்? நான் அவரை யூடியூபில் பார்த்ததாக நினைக்கிறேன். என் ஆவணங்கள். வணக்கம் பெண்களே. ஹை ஹை கால்பந்து வீரா. உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை எங்கோ பார்த்தது போல நினைக்கிறேன். அது முக்கியமில்லை. முக்கியமானது எல்லாம் சரியாக இருக்கிறது. உன் பந்தை நான் எடுக்கலாமா? நான் முன்பு ஒரு சாம்பியன். நான் எப்படி செய்ய முடியும் பாருங்கள். நன்றி. நான் ரொனால்டோ போல இருக்கிறேன். ஒருவேளை நான் என் தொழிலை மாற்ற வேண்டும். ஓ இல்லை. இந்த கால்பந்து வீரர் தனது பந்தை பற்றி கவலைப்படுவது நகைச்சுவையாக உள்ளது. என்ன விஷயம் ஆண்டி? நான் ஒரு பெனால்டி அடிக்கப் போகிறேன். சரி, நிறுத்து. எதிரணி பந்தை அடிக்கிறது. அடித்த மெட்டாய் மைதானத்தில் விழுகிறது. இல்லை, நான் இதை நீண்ட காலமாக மறைத்து வந்தேன். ஓ பரவாயில்லை, இதை இன்னும் சாப்பிடலாம். பெரும் விளையாட்டு வீரர் எங்களை மறைத்து வைத்திருப்பது என்ன? ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட். ஆம், அது எல்லாம் போலி பந்து மற்றும் அதன் அழுத்த கட்டங்களும். நீங்கள் அந்த அடையாளத்தை பார்த்தீங்களா? இங்கிருந்து வெளியேறுங்கள். இங்கிருந்து வெளியேறு. உன் போலி பந்து போல. ஓ அருவருப்பு. மற்றும் ஒரு முறை யாரோ ஒருவர் விதிகளை மீறி விமானத்தில் இனிப்புகளை கொண்டு செல்ல விரும்புகிறார். எதுவாக இருந்தாலும் இவ்வளவு கவனமான பாதுகாப்பு காவலர் பணியில் இருக்கும்போது ஒரு இனிப்பு துண்டும் விமானத்தில் செல்லாது. அட முடியாது. நான் எங்கும் பறக்கப் போவதில்லை. நான் உணவை என்னுடன் கொண்டு வருவேன். என்ன பகலிலே ஒரு குருதி பிசாசா? வாவ், இந்த யோசனைக்கு நன்றி. நாங்கள் எப்போதும் டிராகுலாவாக ஆக வேண்டும் என்று கனவு கண்டோம். எனக்கும் பற்கள் இருக்கின்றன, ஆனால் அவை மாம்பழ ஜெல்லி பற்கள். யாரும் வித்தியாசத்தை சொல்ல முடியுமா? நான் என் பற்களுடன் இரத்தமுள்ள வியாபாரத்தை தொடங்குகிறேன். சரி, ஓகே. மற்றும் இங்கே நான் மிகச் சிறந்ததும் பயங்கரமானவனும். இதோ என் பாஸ்போர்ட். ஏன் நீ என்னை அப்படி திடீரென்று பார்க்கிறாய்? உனக்கு என் பற்கள் தெரிய வேண்டுமா? இல்லை, உன் பற்கள் போலியாக தெரிகின்றன. இப்போது அதை சரி பார்ப்போம். ஆமாம், அதனால் தாடை ஜெல்லி போல இருக்கிறது. ஏதோ தவறு என்று எனக்கு தெரிந்தது. குருதியில்தான் வாம்பயர்கள் உண்பார்கள், ஜெல்லியில் அல்ல. ஓ, இன்னொரு. இது புது போக்கு. வாம்பயராக நடிப்பது போல இருக்கிறதா? சரி, உன் பற்களை காட்டு. நிச்சயமாக அவை உண்மையானவை அல்ல. நான் உன் போலி பற்களை எடுக்கப் போகிறேன். அவை நன்றாக ஒட்டியிருக்கின்றன. யாம் அவர் ஷூரிசி கோபமா இருந்தார். மாம், அவர் மக்களை அடக்கக்கூடிய மந்திரம் கொண்டிருக்கிறார். எனவே எல்லா கதவுகளும் அவருக்கு திறந்தவையாக உள்ளன. அந்த ஏழை பெண் பயத்தில் மயங்கி விழப்போகிறார். அவள் தெளிவாகவே டிராகுலாவின் மனவாட்டியாக விரும்ப மாட்டாள். எல்லோரும் கம்பீரமாக நடுங்குகிறார்கள். யாரும் இதை நினைத்திருக்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே வாம்பயர்கள் இருப்பதை நம்புகிறோம். அதனால்தான் இளைஞர்கள் கடந்த நூற்றாண்டில் மழைக்கோட்டுகளை அணிந்தனர். ஆம், இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அந்த ஏழை பெண்ணை உண்மையிலேயே பயமுறுத்தியது. நல்ல தரை இறக்கம். அனிப்புகள் அல்ல, பானங்கள் அல்ல, சிப்ஸும் கூட இல்ல. எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போடணும். அதுதான் இப்படி நீங்க செல்லலாம். அப்பா,
எனது பிடித்த நொறுக்கு தீனிகள் அனுமதிக்கப்படவில்லை. நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஆறுதல் மற்றும் டொரிடோஸ் இடையே நான் டொரிடோஸை தேர்வு செய்கிறேன். மேலும் தலையணை இன்னும் பயனுள்ளதாக இருக்க முடியாது போல் இருக்கிறது. பார்ப்போம். இதோ என் ஆவணங்கள். அம்மா தயவு செய்து உள்ளே வாருங்கள், காத்திருங்கள். ஏய், முதலில் உங்களை ஸ்கேன் செய்ய விடுங்கள். சரி, இது என்ன? வாருங்கள். யாராவது பிடிபட்டாரா? சரி, இங்கே தலையணையில் என்ன மாதிரியான நிழப்பு இருக்கிறது? இது மிக சிறப்பாக முறுக்குகிறது. நான் இதை மீண்டும் மீண்டும் செய்ய விரும்புகிறேன். ஓ, அருமை. சரி, இதை எடுத்துக்கோ. ஆமாம், நன்றி. பாதுகாப்பு அதிகாரிகளால் அடிக்கப்பட்ட தலையணைக்கா அல்லது இந்த இளம் பெண்மணியினுடைய உடைந்த நாசோஸுக்கா எனக்கு அதிகம் வருத்தமாக இருக்கிறது என்று தெரியவில்லை. அவை நொறுங்கி இருப்பது பயமில்லை. இதற்கு என்ன ஆனது? நான் ஒரு நாச்சோ புயலை முன்பு பார்த்ததில்லை. Im Anfribasher Ankraswo Kalashulin Pasirin Katstherat Sips Varial Marai Varakudam Anaricum Inia உணவு நேரம். தயவு செய்து இனிப்புகளை தவிர நான் தாமதமாக வரவில்லை. அது நல்லது. வரிசையின் முன்பகுதியில் என்ன நடக்கிறது? அவள் கையிலிருந்து காண்டியை எடுத்தானா? இல்லை, நான் ஸ்னிக்கர்ஸை என்னுடன் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இதற்காக ஏற்கனவே யோசித்து விட்டேன். என் குட்டி நாய் டாமி இதற்கு எனக்கு உதவும். உன் அம்மாவிடம் போ குட்டி, உன் பையில எனக்கு தேவைப்படும். நான் எல்லா இனிப்புகளையும் அதில் வைக்கிறேன். யாரும் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சாலும் நைட்ட இருந்து அதை எடுத்துக்கொள்ள யாரும் துணிய மாட்டாங்க. பொதுவாக நீ எனக்கு உதவினால் அப்புறம் உனக்கு ஒரு சாக்லேட் ஃபார் கிடைக்கும். ஆனா முதல்ல நீ பாதுகாப்பு சோதனை மையத்தை கடக்கணும். பாபா போலாம். ஓ, என்ன, நான் கிட்டத்தட்ட தூங்கிட்டேன். விமானத்துல ஏற நேரம். நான் டிக்கெட்டை சரிபார்க்கணும். சரி, உள்ளே வாருங்க. நன்றி, உங்க பயணத்தை அனுபவிக்கவும். என்ன? தயவு செய்து உங்க ஆவணங்கள். ஆகவே ஒரு நபருக்கு ஒரு டிக்கெட் மற்றும் ஒரு நாய்க்கு ஒரு டிக்கெட். ஆகவே உங்களிடம் ஒரு குட்டி நாய் இருக்கிறது. தயவு செய்து உள்ளே விரைவாக வாருங்கள். வணக்கம். உங்கள் ஆவணங்கள். மை காட் பை என். எவ்வளவு சிறந்த நாய்க்குட்டி டாமி. அவன் அனைத்து உத்தரவுகளையும் கடைபிடிக்கிறான். கூண்டுக்குள் என்ன மறைந்திருக்கிறது என்று யாரும் சோதிக்க கூட நினைக்கவில்லை. சரி, இது முடிஞ்சது. இப்போது நீங்கள் இனிப்புகளை சாப்பிடலாம். இந்த சிறந்த சாக்லேட். அப்படியா? நல்லா சொன்ன டாமி, நல்ல பையன். பாதுகாப்பு தனது வேலையை சிறப்பாக செய்கிறார். பயணிகளிடமிருந்து இனிப்புகளை எடுத்துக்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை சந்திக்க விரும்ப மாட்டேன். இளைஞரின் கைகளில் என்ன இருக்கிறது? ஹாரிபோ மாமர்லேட் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் அது அவரை நிறுத்துவதில்லை போல. வச்சு சாந்தியம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆஹா, சுட்டி கேஸிலிருந்து தேவையற்ற பொருட்களை எடுத்து விடுங்கள் மற்றும் சுட்டி கேஸை இனிப்புகளால் நிரப்புவது நல்லது. ஆனால் இது நம்பகமற்ற திட்டமாக தோன்றுகிறது. ஆனால் அதை வரைந்த வங்கி நோட்டுகளின் தாளால் மூடினால் யாரும் எதையும் சந்தேகிக்க மாட்டார்கள். எல்லாம் இருக்கிறது. நீங்கள் செல்லலாம். வாவ், யார் இவ்வளவு முக்கியமானவர்? அவரிடம் சில முக்கியமான ஆவணங்கள் உள்ளன. அவர் நிச்சயமாக செல்லலாம். ஒரு நிமிடம், நான் ஒரு சோதனை செய்ய வேண்டும். வாங்க, உங்கள் சூட்கேஸை திறக்கவும். வாவ், எவ்வளவு பணம்! நான் இவற்றை நிறைய இனிப்புகள் வாங்க பயன்படுத்தலாம். ஆமா, எல்லா கதவுகளும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. குவாரண்டி இந்த மனிதருக்கு விமானத்தின் கதவு கண்டிப்பாக திறந்தது. அற்புதம். வாழ்த்துக்கள் திரு பணக்காரர். செல்வம் அனைவரையும் கவர்கிறது. அவளுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்று தெரியாது. அவள் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்திருக்கிறாள். ஆனால் நமது ஹீரோ இப்போது பாதுகாப்பாக இனிப்புகளை சாப்பிடலாம். நன்றி. வாங்க, உள்ளே வாருங்கள். இதை இங்கே விட்டு விடுங்கள். இனிப்புகள் கொண்டு விமானத்துல ஏற முடியாது. ஏய், இங்கே கவனமாக இரு. ஆவேசமான மனிதர். எனது இனிப்புகளை எடுத்துக்கொண்டால் நானும் கோபமாக இருப்பேன். ஆனால் இந்த மனிதர் உண்மையில் ஒரு மிருகம். அவன் ஒரு குத்தில் ஏதோ உடைத்து விட்டான். பயணிகளிடையே ஒரு மின்சார நிபுணர் இருப்பது நல்லது. அவனுடைய கருவிகளின் தொகுப்பை பார்த்தால் அவன் எதையும் சரி செய்ய முடியும். போகலாம். வாங்க,
நான் எல்லாத்தையும் எனது தானாகவே செய்வேன். நான் மேலே ஏறி நீ எனக்கு கருவிகளை கொடு. முதல்ல உனக்கு ஒரு திருப்பி பொறி தேவைப்படும். வாங்க, நான் காத்திருக்கிறேன். எனக்கு கொடு. ஓ, நீ எங்கே போகிறாய்? இன்னும் அவன் டிக்கெட்டுகளை சரிபார்க்கவில்லை. ஓ மை காட், ஓ என்ன ஒரு பயங்கரம். அவனுக்கு தலையில் அடிபட்டிருக்கும் போல. இங்கே ஒரு டாக்டர் தேவை. ஏய், ஓ, நான் மீண்டும் வரிசையில் இருக்கிறேன் மற்றும் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். சரி, தயவு செய்து என்ன நடக்கிறது? ஓ ஆம், டிக்கெட்டுகள். நாங்கள் விமான நிலையத்தில் இருக்கிறோம். மின்சார குழாய்க்காரர் வேலை முடிக்காமல் விட்டுவிட்டார். ஆஹா, இது உண்மையான மாஸ்டர் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர் அனைவரிடமிருந்தும் என்ன மறைக்கிறார்? அட, இதோ அது. ஒரு சாக்லேட் சுத்தி. சிக்கலானது. நல்ல யோசனை. இன்னும் எந்த உண்ணக்கூடிய கருவிகளையும் பார்க்கவில்லை. இனிப்புகளை கொண்டு வர ஒரு சிறந்த வழி. வீடியோ உள்ளது. என்ன சுவையான மார்மலேட் கரடிகள். நிறுத்து. நீங்க பல்லாடி பயில்பவருக்கு பல்பாக திண்டி செல்ல முடியாது. என்ன இதை குறிச்சு பார்க்காதீங்க. நான் ஒரு செவிலியன். எனக்கு முடியாது. ஆனாக்கா நீங்க ஒரு நோயாளர். என்ன? ஓ, கோக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் அதை ஐவி பைகளில் ஊற்றுகிறேன். யாரும் இந்த தந்திரத்தை அறிய மாட்டார்கள். இதோ இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். சரியானது. ஹே, அது கிடக்குமா? நன்றி செல்லமே. நீங்கள் எங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, என்னை பற்றி திட்டாதீர்கள் நண்பர்களே. நான் முதலில் சென்று விடலாமா? வணக்கம். ஓ, நன்றி நண்பர்களே. வருகிறேன். வணக்கம் திருப்பல் மருத்துவர். பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு பயங்கரமான பல் வலி இருக்கிறது. உண்மையாவே? வணக்கம், நான் இங்க வந்துட்டேன். என் தேவையை தணிக்க ஒரு கோக் குடிக்கணும். சரி, அது என் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும். என் வாயிலிருந்து வாசனை இல்லை என்பது போல தெரியுது. நல்லா, நாம் தொடங்கலாம். உங்களுடைய மூச்சு என்ன? ஆனி அம்மையார், ஒரு சில நிமிடம். அது கோ. வெளியே போங்க. மன்னிக்கவும். இதை நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த பெட்டியில வைக்கிறேன். புனிதமான. ஓ என் கடவுளே. ஓ இல்லை, எனது மறையல்புகளை யாருக்கும் தரமாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது. நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஸ்ப்ரைட் பாட்டில தேவை. இத பவுசில் ஊத்துவோம். நிறுத்தவும். அதை நீங்கள் பெற முடியாது. ஓ, அது டாக்டர். உள்ள வாருங்கள். மதிய வணக்கம் ஜில் மேடம். உட்காருங்கள். ஒரு நிமிடம், சற்று காத்திருக்கவும். எனக்கு ஸ்ப்ரைட் குடிக்க நேரம் உள்ளது. எந்த சத்தம் அது? ஜில் மேடம், நீங்கள் ஏதாவது குடித்தீர்களா? கூரே, நான் இதை முடிச்சுட்டேன். உலகுஷியா, அது நீங்கள் அல்லவா? அடடா, மிக அருமை. என்ன? உன்னை கட்டிக்கொள்கிறேன். நீ மாம்பழ ஜாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். போய் விடு. இனிப்புகள் உங்கள் பற்களுக்கு உதவாது. சரி, நீங்கள் தான் அதை பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். என்ன? இனிப்புகள் கிடைக்காதா? நான் உடனடியாக ஏதாவது உத்வேகம் அடைய வேண்டும். சரி, நான் ஒரு செவிலியராக போகிறேன். நாம் ஊழியர் என்பதால் அவர்கள் என்னை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள். எனக்கு விதிகளை தெரியும். சரி, போகலாம். ஓ, ஹலோ டாக்டர். அப்போறேன். இதுவோ வேலை செய்திருக்கு. நாம ஆரம்பிக்கலாம். யாரும் அதை எடுத்துக்கொள்வதற்கு முன் எனக்கு அனைத்தையும் சாப்பிட வேண்டியது உள்ளது. ஓ வா, ஆமாம். நீங்கள் ஒரு நோயாளியா? என்னோடதா? நான் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன். அந்த கண்ணா இருக்கும். நான் அவருக்கு ஒரு ஊசி விடணும். அது புத்திசாலித்தனமா உள்ளது. நீ யார்? நீ என்ன பண்ற? ஓ, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என் பல் பற்றி என்ன? ஹலோ. ஓ இல்லை, நீங்கள் இனிப்பு பொருட்களுடன் உள்ளே செல்ல முடியாது. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நீங்கள் செல்லலாம். சரி, நீங்களே. எனக்கு இனிப்புகள் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. என் கைப்பையில் ஒரு ஸ்பைடர் உள்ளது. அது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதை இனிப்புகளை எடுத்து செல்ல பயன்படுத்துவேன். ஆம், ஒரு பயனுள்ள விஷயம். வா காடல். அன்று
பேர குழந்தை பேசிய போது, ஓ காத்திரு, ஏதோ சரியில்லை. ஓ ஓ கடவுளே, இது என்ன? ஓ பெரிய சித்திரவதை. ஓ எனக்கு கெட்டுப் போகிறது. ஓ இல்ல. ஓ அழகிய அண்ணி, எழுந்திரு. ஏன் சுவாசமா? என்ன? ஓ வணக்கம், நீங்கள் என் பல் மருத்துவர் திரு பிராங்க் தானா? ஆமா, அது நான் தான். உட்காருங்க. ஓ, ஒரு நிமிஷம், உங்க அட்டை காட்டணும். பேரம், அவர் கியூராஜித் இருக்கும்போது நான் எனது கிட்கேட் சாப்பிடலாம். ஓ நன்றி. கார்ல. ஓ மன்னிக்கவும். ஆமாம், கார்ல. மிகவும் நன்றி. ஓ ஒரு செலந்தி என்னுடைய அலுவலகத்துல இல்ல. என் கார்ல நீ கொன்னுட்டியா? ஓ இது எனது பொறுப்பல்ல. ஓ மன்னிக்கவும். அட, அது ரொம்ப விசித்திரமா இருக்குது. நிறுத்துங்கள். நீங்கள் அப்புறம் அணிய பாத்தீங்களா? நீங்கள் இனிப்புட உள்ள செல்ல முடியாது. அதை நிறுத்துங்கள். நீங்கள் அதை பாத்தீங்களா? எல்லோருக்கும் அதை விளக்குவதில் நான் மிகவும் களைப்பில் இருக்கிறேன். நான் உன்னை பெற்றேன். ஒரு நொடிக்கையாது. எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்த யோசனை உள்ளது. என்ன? ஓ, வாய் கழுவுவதை எங்கே வைத்தேன்? நான் இதை இங்கே வைத்தேன். ஹா, அவள் கவனிக்கவில்லை. இப்போது எல்லாவற்றையும் செய்து விடுவேன். ஒரு பாட்டில தேவை. எல்லாவற்றையும் ஊற்றுவேன் மற்றும் சில ஸ்ப்ரைட். நண்பர்களே, பாருங்கள். இதை பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. நான் சில பன்சிக்கையை பயன்படுத்துகிறேன். சரி, உண்மையில் அது ஒரு கம். நல்ல அதற்காக நமக்கு தாசுக்குப்படுத்துவோம். சரி, போலாம். நிற்கவும் மற்றும் எனக்கு மிட்டாய்களை தரவும். அங்கே வந்தீர்களா? வாய்வாசி மற்றும் பணியார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனாலும் குடியேறுங்கள். நான் விளக்குகிறேன். மதிய வணக்கம். நானா அந்த நாற்காலியிலிருந்து உட்காரலாமா? எப்போது நான் என் பற்களை சரியாக துக்க சொல்லி காட்டு. அது சரி. ஆமாம், சரி. அர்த்தமாயிற்று. ஓ, பல் தூரிகைக்கு நன்றி. நன்றாக. நான் தூரிகையில் பற்பசையை அடித்து பற்களை வட்டமாக துலக்கப் போகிறேன். நான் சரியாக செய்கிறேனா? ஓ, வாய் கழுவும் திரவம் தேவை. சிறப்பாக இருக்கிறது. ஆஹா, அப்பா, இதை உமிழ்ந்து விடணுமா? என்ன என்ன? உன்கிட்ட என்ன இருக்கு? ஓ, அது சோடா. அதை எடுத்துடு. ஓ, என்ன? அம்மா, பெண்ணே, உங்கள் நேர்முக நேரம் ஏற்கனவே நெருங்குகிறது. ஓ இல்லை, நான் மிகவும் பயப்படுகிறேன். நீ போகிறாயா? வாங்க. காத்துரு, உன்னை கண்ணாடி பெட்டிக்கு செக் பண்ணணும். அது என்ன? சாக்லேட்டா? ஓ மை காட். இது சற்று நல்லது. ஓ உள்ளே வாருங்கள். ஓ இல்ல. ஓ, என்ன செய்யணும்? நிச்சயம். நான் இதை கட்டி கொண்டு வந்து விட்டேன். நாம் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டும். சரி, அணை, என்னை காப்பாற்று. உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யவிருக்கிறேன், ஆனா இது நல்லதற்காக. சரி. ஓ ஆமாம், நான் வந்துடுவேன். நிறுத்த. அவர் யார்? வா. ஓ இல்லை, என் கரடி அவனின்றி செல்ல விரும்பவில்லை. சரி, உள்ள வாருங்கள், உள்ள வாருங்கள். நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறேன். மை காட். ஹலோ, என் பற்களை சிகிச்சை அளிக்க வந்தேன். என்ன? திருபல் மருத்துவர்? ஓ, ஒரு நிமிடம். ஓ, 1 நிமிஷம் காத்திருக்க. புண்டையை வாங்க. ஓ, கரடியை காட்டு. என்ன? எனது கரடியை நான் பெற வேண்டும். அவன் எனது. சரி சரி, கரடியை விடு. ஓ மை கோட், இது இனிப்புகளுக்கான நேரம். ஓ, நான் இனி தாங்க முடியாது. ஓ, ஸ்கிட்டில்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். சரி, நான் தயாராக உள்ளேன். ஓ ஓ நிறுத்து. கேண்டி குடி, அப்புறம் நீ போகலாம். நான் ஆன்ஸ் காத்திருக்கிறேன். ஓ அல்ல, அது செய்ய வேண்டும். எனக்கு விருப்பம் இல்லை. ஆம், இங்கே என்ன உள்ளது? சாக்லேடா? இதையும் எடுத்துக்கொள்ளுவது. சரி,
இங்கே என்ன உள்ளது? என்னவோ கேட்டதே இல்லையா? இல்லை 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 அட, இல்லை இல்லை. நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ, காற்றோட்டம். சரி, இப்போது பல் மருத்துவரின் அலுவலகத்தில் நுழையலாம். இது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் நான் அதை செய்வேன். அப்படியா? அப்ப டாக்டர் எங்கே? ஓ, இல்ல. நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். தரையிறக்கம் மென்மையானது இல்லை, ஆனால் இது போதும். டாக்டர், நீங்க இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? ஓ, இப்படி நீங்க பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து இனிப்புகளையும் சாப்பிட்டு விட்டீர்கள். அதிர்ச்சி. நீங்கள் எனக்கு ஒரு கசிவு தருகிறீர்களா? நான் அதையே ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு கிட்கைட் மிகவும் பிடிக்கும். சுவையாக உள்ளது. ஆரம்பம் இது சவாலா இல்ல அது சிவன். இப்போது நீங்கள் வரைக்க போகும் இந்த அழகியவனை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அழகான குண்டு குதிரை. அவரோ மிகவும் அழகாக இருக்கிறார். அவரை தழுவ வேண்டும். சரி நண்பர்களே, இப்போது நமக்கு போக வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. ஹே அலெக்ஸ், எழுந்திரு. நீயா சரியாக இருக்கிறாயா? குதிரை மிகவும் அழகாக இருக்கிறது. அதிலிருந்து கண்களை பறிக்க முடியவில்லை. நன்றாக. நாங்கள் உண்மையிலேயே நுடல்லாவுடன் வரையப் போகிறோமா? எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் முதலில் ருசியான நிறப்பெட்டியை திறக்கலாம். அருமை. இப்போது நான் என் காதுக்கு தொப்பிகளை சுற்றிவிட்டேன். மற்றினை சுற்றி வர பெர்ஃபெக்ட் பெண் வட்டம் கிடைக்கும். இங்கே துவக்கம் முடிந்தது. இப்போது அவசியம் மற்றவை வரைதலில் முடிக்க வேண்டும். உடலும் காதுகளும். ஆமா, வாவ், அலெக்ஸ் வரையும் நன்றாக உள்ளது. அவன் வரையினாலும் எனக்கு கவலையாக எதுவும் இல்லை. உங்கள் விரலில் நுடெல்லா வைத்து படைப்பை தொடங்குவோம். எனினும் நல்ல கலைஞராக இருக்க நான் கலைப்பொருட்களின் தரத்தை கவனிக்க வேண்டும். சுவைக்குரியது. சரி, எந்த ஓவியத்துக்கும் எல்லா நடெல்லாவும் எனக்கு தேவையில்லை. அதாவது நான் விருந்து சிறக்கலாம். மில்லா, நீ இங்க என்ன பண்ற? பாரு, தேடா. சூப்பர். அதுதான் நகைச்சுவையானது. மில்லா, உங்க படைக்கும் கலையை இப்படி சாப்பிடக்கூடாது. கவலைப்பட வேண்டாம், நான் இதை கையாளுகிறேன். இது கடைசி முறை. ஓ, நான் சிக்கிவிட்டேன். உதவுங்கள். ஆம் மில்லா, நீ என் நிறைய விஷயங்களோட இருக்கிறே. எப்படி எல்லா காணையும் எடுத்துக்க போறே? இதுதான் கடினம் இல்லை. அல்லது சரி, வெளியே போவது எளிதானது இல்லை. அலெக்ஸ், என்னை உதவ முடியுமா? பிரச்சனை இல்லை, நான் என்னை இழுப்பேன். நீ உன்னையே இழு. தேடா, நீ எங்களுக்கு உதவ முடியுமா? ரொம்ப சரி, நாம சேர்ந்து இதை செய்யலாம். நாங்கள் செய்துட்டோம். நீ உழைச்சிருக்கிறையா? அடடா, இந்த ஜாரை எடுத்துக்கொண்டு போங்க. அலெக்ஸ், என்ன செய்தாய்? ஆஃப். தேடா, மன்னிக்கவும். இல்ல. ஆமாம், அது நல்லதல்ல. அதை விரும்பி செய்யல. ஐயோ, உங்க கை சேர்த்து இருந்தா கை சவஸ்தனம் முடிஞ்சிச்சு. உங்களோட சர்ச்ல காட்டுங்க. மில்லா, நீ முதல்ல. இது ஏன் வேலை? நான் அதை கொஞ்சம் முடிக்கல. மில்லா, தாளே முழுவதும் வெறுமையாக உள்ளது. உன்னிடம் என்னது? தேடா, என்னோடது பார்க்கவே வேண்டாம். எல்லாத்தையும் அலெக்ஸ் கெடுத்துட்டான். உண்மையில் இது பயங்கரமாக உள்ளது. சரி அலெக்ஸ், நீ என்னை மகிழ்ச்சி செய்ய முடியுமா? மற்றும் சாக்லேட்டா இருக்கிறது. இதோ உங்களுக்காக மிகச்சிறந்த வேலை. இதில் வெற்றி பெறுபவர் இருக்கிறார். அலெக்ஸ், உங்கள் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு என்னிடமும் ஒரு பரிசு இருக்கிறது. கேரட். அது ஒரு முயலுக்கு நம் சாக்லேட் எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறதோ அதே போல. அவனை பாருங்க. செல்லமே, இப்போது நாம் என்ன வைக்கிறோம்? ஓ, இது ஒரு அசாதாரணமான சுற்று. என்னை காண்க. அது ஒரு மறைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டி. அதுவே அது பிரதிபலிக்க வேண்டியது. உள்ளே உள்ளதை வெற்றியாளர் அறிவிப்பார். சரி, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நாம் ஓவியத்தை பொறிக்க வேண்டும். எதுவும் வரைய வேண்டாம். வெறும் ஒரு சிறப்பு பேனா மட்டும். அது நல்லா போகிறது போல தெரிகிறது. அது வேலை செய்தது. சாதனம் மோசமாயிற்று. ஓ, துரதிர்ஷ்டம். எனக்கு வெளியே போகும் வழி தெரியும். நான் ஒரு முடிவின் காத்தாடியை பயன்படுத்தலாம். இது கூர்மையாகவும் உலோகமயமாகவும் உள்ளது. செதுக்குவதற்கேற்ப அருமை. நீ குறைவாக பொருள்களை ஆராய்ந்து பயன்படுத்துகிறாய் என்று எதிர்பார்க்கவில்லை. தேடா. சரி, வேலையை ஆரம்பிக்கும் நேரம். இங்கே சில வரிகள், இன்னும் சில இங்கே. அருமை. இது ஏற்கனவே பொறுப்பு போன்றது. இப்போது 4 சேர்க்க வேண்டியது விவரங்கள் மட்டுமே. இந்த சுற்றை நான் வெல்லணும். அப்புறம் எனக்கு அதிர்ச்சிகள் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் முழு முயற்சியும் செய்யணும். இது வேலை செய்யும் போல தெரியுது. என்ன அழகான பாதுகாப்பு பெட்டி அலெக்ஸ் உருவாக்கியது. சரி, அதை சரி செய்வதற்கான வழி எனது கைப்பையில் இருக்கிறது. அலெக்ஸ், பாருங்கள்.
மில்லா உங்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா? அவர் எனக்கு அழைத்தார்தா? இல்லை, விசித்திரமாக இருக்கிறது. ஓ, என் அழகான போட்டோக்கு என்ன ஆனது? தேடா, இதனை நீ செய்தாயா? இதனை எப்படி செய்ய முடிந்தது? நண்பர்களே, இதனை முடிப்போம். உங்கள் வேலைகளை காண்பியுங்கள். எப்போவா? இது எனது பொறிக்கப்பட்டது. நிஜமாகவே எனக்கு இது பிடிக்கவில்லை. நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அலெக்ஸ்? இது எல்லாம் தீடாவுக்காக தான். அலெக்ஸ், அது மிக மோசம். தீடா, உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, இதோட மேல் மற்றவையிடம் மிச்சமாகத்தான் இருக்கு. ஆம், நீங்களே இந்த சுற்றை வெற்றிகரமாக முடித்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கான பரிசு. பத்திரமானது எனது. அலெக்ஸ், சமாளிக்க பாருங்களே. என்ன பெரிய மேல் மீன்? அபச்சு. நீ தற்கூலம் செய்து கொண்டதுதான் தேதா. மற்றவர்களுடைய பணியை எப்படி பாழாக்குவதுன்னு உனக்கு நான் இதுக்கு தெரியும். என்ன செய்ய வேண்டும்? இதை கடிக்கலாமா? அஃப், எப்படி அறியப்படுது? ஓ தேதா, உன் நிலையில் சற்று செறிவாக இருக்கிறேன். அதை நாக்கில் போடும். உன் வேலை பாதிச்சு விட்டதை விரும்புகிறேன் அலெக்ஸ். நாம ரெடியா இருக்கோம். அப்படியானால் அதுவே சிறப்பு. எப்படியும் நமக்கு ஒரு ஆச்சரியமூட்டும் பரிசு உள்ளது. நான் உறுதியாக நினைக்கிறேன் நீங்கள் அதற்காக போட்டியிட ஆர்வமாக இருப்பீர்கள். சிறந்த ஹப்பா பப்பா. பெரியது, செல்ல நேரமானது. தொடருங்கள். ஆமாம், நிச்சயமாக நான் ஜெயிக்கவேன். எனக்கு மேக்கப் பற்றி யாருக்கும் எனக்காக மீண்டும் யாரும் இல்லை. ஓப்ஸ், எனக்கொன்று என் கோழோ. உடனே எனக்கு மேக்கப்பை சரி செய்ய வேண்டும். இதோ, இது நல்லது. வா வா, இப்போது வேலையை தொடங்கி விடுவோம். இளம் நீல நிற வெயில் நன்றாக இருக்கும். கடைசியாக ஹப்பா பப்பாவும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. நேர்மையாக சொல்வதெனில் என்ன செய்வது என்பது எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. பெண்களின் மேக்கப் இது எப்படி திறக்கிறது? பெட்டியை திறக்க முடியாததால் தோல்வியுறுதல். அதுவே பெரிய அவமானம். அலெக்ஸ், நான் உங்களுக்கு உதவலாமா? இதையும் எடுத்து திறந்து விடு. அது போதும். வாவ், நன்றி. அது எப்படி மாயமா இருக்குது. நன்றி. விடா, இப்ப நான் படிக்க முடியும். நான் நினைக்கிறேன் இது கலக்குது. அடிக்குச்சு. இப்ப நான் சில நீல நிறத்தை சேர்க்கிறேன். நான் அழகு சாதனத்தை பற்றி அதிகம் அறியப்படல. ஆனால் ஒரு அழகான படம் வரைய முடியும். இது அழகா முடியுது. நான் சில இளஞ்சிவப்பு உதட்டு சாயம் சேர்க்க போகிறேன். நீங்கள் அதை ஹப்பா பப்பாவை பொறிக்க பயன்படுத்தலாம். ஆமாம், இது மிக ரோஷனமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. நான் நிச்சயமா ஜெயிக்க போறேன். ஓப்ஸ், ஏதோ மூக்குல நுழைந்துட்டது. ஊஃபு, அது குப்பையாக இருக்க வேண்டும். ஐஷ், ஓ, அவன் பறந்து விட்டாரா? இல்லையே, என்ன ஒரு கெட்ட கனவு. நான் என் ஓவியத்தை நாசமாக்கிட்டேன். அது அருமையா மணக்குது. அம்மா, நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. உங்களின் வரைபடங்களை எனக்கு காட்டு. ஓ, அவங்க நேரக்குள்ள வரல. ஆனால் அலெக்ஸ் வரைவு தேர்வு அழகா இருக்குது. ஒரு யோசனை இருக்குது. மிலா, உங்கள் சபை காண்பீங்க. என்றும் இது இருக்கிறது. இது அழகாக இல்லையா? இது ஏதோ ஒரு காமெடியா? அது கொடூரமாக இருக்கிறது. ஆமா மிலா, இது உண்மையாகவே ஒரு கனவு பிரகாசம். அது அத்தனை மோசமானது இல்லை. விதா, உன்னுடைய வரைபடத்தை காட்டு. இதேதான். அற்புதமா இல்லை? ஆம், இது உண்மையாகவே நல்லாக தெரிகிறது. அலெக்ஸ், நீ என்ன சொல்கிறாய்? நல்லது ஒன்று கிடைத்தது. இல்ல அலெக்ஸ், இது நல்லதில்லை. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. இது ஒரு கெட்ட மனம். அது உண்மை அல்ல. என்ன? அது என் வரைபடம் இல்லை. விடா வென்றார். விடா, நீ என் வரைபடத்தை எடுத்துக்கொண்டு விட்டாய். எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இனி அது முக்கியமல்ல. என் பரிசு எங்கே? ஏதோ ஸ்வரர் வாழ்த்துக்கள். இது உண்மை. என்னிட ஒரு ஹபா பபா இருக்கு. பெரிய புதியம் எனக்கு கிடைச்சது. வா, அது முயற்சிப்பதற்காக ஆவலா இருக்கு. அது நிச்சயமாக அருமை. நான் அந்த அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். நானும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். விடா, நீ குறைஞ்சபட்சம் இதை பகிர முடியுமா? எப்படி? இல்லவே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை காட்டுகிறேன் மற்றும் உலகின் மிகப்பெரிய பப்ளை ஊத முடியும். பாருங்கள், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆஹா, இது உண்மையில் பெரியதாக இருக்கிறது. ஜீத மோசடி செய்ததற்காக விதாவை தண்டிப்போமா? இது அவளுக்கே உரியதுதான். ஆஹா, நான் பபுல்கத்தில் மூழ்கி இருக்கிறேன். நீ என்ன பண்ண அலெக்ஸ்? ஆச்சரியம். பல வண்ண பிசைந்த மகிழ்வமா? கைகளை உயர்த்தவும். ஏய், வாருங்கள். இது புதுசு முழுக்கடி பொம்மை பிளாஸ்டர் தான். இந்த சுற்றில் நீங்கள் அதை வெல்லலாம். எதுவும் செய்யாமல் காத்திருப்பதை விடட்டும். நாம விழுகிறோம். பார்ப்போம் பார்ப்போம். நல்லா இயங்குவது போல் தெரிகிறது. எனக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும். மகிழ்ச்சி.
முக்கியமாக இது போல் தெரிகிறது. இப்போது நான் ஒரு இலகு நிறத்தை எடுப்பேன். வாவ், வீடு அருமையாக செய்கிறாள். சரி, அது கடினமில்லை என்று தோன்றுகிறது. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். நான் சித்திர விளக்கத்தை நீளமாக வரைந்து பிளாஸ்டரின் உள்ளே சிவப்பு நிறமாக இருக்கும். இதோ வித்தியாசமான நிறங்கள் கலந்திருக்கின்றன. நான் ஒரு பேன் கேக் சாப்பிட்டு மீண்டும் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. ஆஹா, அவை அருமையாக இருக்கின்றன. இது போன்ற சவாலை யாருக்கு வேண்டும்? சுவையான உணவு இருந்தால் போதும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு பெரிய வண்ணமயமான பன் கேக் செய்ய நினைக்கிறேன். இந்த கோட்டை வெள்ளிக்காயை தயாரிக்க சீமான் பரப்ப வேண்டும். மேலும் பன் கேக் சுடப்பிடிக்க சற்று நேரம் காத்திருக்க வேண்டும். ஆமாம், இது அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு அது பிடிக்கும். ஆம், இது என்னரே? இந்த வேகத்துல நீங்கள் எப்போதும் பிளாஸ்டர் பார்க்க மாட்டீங்க. என்னையாவது ஒரு நல்ல உணவு சாப்பிட்டேன். அதையும் தாண்டி இன்னும் இருக்க விரும்புறேன். ஐயா, கைங்க, இன்னைக்கு பகிர்ப்பதுக்கு மனசில்லை. அந்த பையில என்ன இருக்கு? சூடாதே அலெக்ஸ், இந்த சுற்றை நான் வெல்ல விரும்புகிறேன். எனவே நான் எனது முழுமையான முயற்சியை செய்கிறேன். கட்டமைப்பு அழகான பாங்கேக்கின் அடித்தளம். இப்போது நான் உள்வட்டத்தை கவனமாக வரையறுக்கிறேன். சபாசு. அவளது வாசனை என்னவாக இருக்கிறது? ஓ இல்ல, என் பான்கேக். அலெக்ஸ், நாம தீயை அணைக்க வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இது வேலை செய்யலை. நான் எரியூட்டுவேன் என்று நினைக்கிறேன். சரி, நரம்புகளை பயன்படுத்த நேரம்னு சொல்றேன். தண்ணி எங்கிருந்து வந்தது? ஆஹா, என் பன்கேக் கரியானது. மேலும் அது ஈரமாகவும் உள்ளது. நான் என்ன செய்வேன்? நான் உண்மையிலேயே ஜெயிக்க நெருப்பு விரும்பினேன். அணைந்து விட்டது மற்றும் நேரம் முடிந்தது. உங்களின் பனிக்கேக்குகளை காட்டுங்கள். அலெக்ஸ், நீ முதலில். இல்லை, உன்னை மகிழ்விக்கும் பொருளை என்ன செய்வது என்று நான் அறியவில்லை. நான் என்னுடையதை உண்டுவிட்டேன். அதை நான் நினைத்திருக்க கூட முடியவில்லை. மிலா, என் பன்கேக் தீயால் அழிக்கப்பட்டது. நான் பார்க்கிறேன். ஆணி வெற்றியடைய முடியாது. ஏது, உன் கையில் என்ன இருக்கிறது? விடா. இது எனது பன்கேக். இது உண்மையானதை போலவே எனக்கு தெரிகிறது. வாவ், அவைகள் உண்மையாகவே தெரிகின்றன. இதோ உனக்கு பரிசு இருக்கிறது. உஃப், இறுக்கத்தை விட்டுவிடு. உஃப், வாங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. பிதா, நீ இழந்த அளவே எப்படி கையாளணும்னு தெரியல. மறைவது நல்லது. அதை விட்டுவிடு. நான் குமிழ்களை சுடுவேன். போதும், தண்ணீர் இல்லை. ஓ ஆம், அதுவே நல்லது. மன்னிக்கவும் நண்பர்களே. இல்லவே இல்லை, இதை பொறுத்து விட்டுவிட முடியாது. என்ன செய்கிறாய்? இல்லை, இது நிறமுள்ள மாவு. அவர்கள் இன்னும் பல பாந்துகள் செய்திருக்க வேண்டும். இல்ல, நான் ஏற்கனவே பாங்கேக் சாப்பிட்டேன். இது ரொம்ப வேடிக்கையான. அங்கேயே நின்று விடுங்கள். நீ எவன்? ஏன் இங்கே இருக்கிறாய்? நான் டாக்டர். இது ஒரு கைதியின் பரிசோதனை. சக்கை போடு. என்ன இருக்கிறது பார். உன்னை அதில் செலவில்லாமலே சிகிச்சை அளிக்கவா? இல்ல, நீ. நான் ஏற்கனவே நோயாளியை பார்க்கிறேன். அலெக்ஸ், அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளாரா? வேடிக்கையாக பேசாதே. அலெக்ஸ், நீ நோய்வாய்ப்பட்டுள்ளாய். ஓ ஷெப், நான் துடித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் வலிக்கிறது, என் வயிறு வலிக்கிறது. என்ன நடந்தது? ஆமாம், உங்களுக்கு உண்மையில் உதவி தேவை. உள்ள வாருங்கள். ஓ மை காட். ஹாய் ஹாய். இறுதியாக அதை கொண்டு வந்தீர்களா? ஆம், நான் அவனை கண்டுபிடித்தேன். ஒரு சிறியவனை. அதை காட்டின் அடிப்பகுதியிலிருந்து பாதுகாப்பாக எடுத்து விடுங்கள். இதோ உங்களுக்கு. ஆஹா, நல்லது. ஆனால் அது என் நண்பர் அல்ல. ஓ, அவற்றை நீக்குங்கள். அவற்றை வைப்பதற்கு நான் அத்தகைய ஒன்றுக்கு ஒவ்வாமை கொண்டவன். நகர்ந்து போவோம். இப்போது எனக்கும் ஒன்று. ஓ, அவற்றில் புலி நட்சத்திரங்களா? மற்றொரு நண்பனை கண்டுபிடித்தேன். இந்த வரவிருக்கும் கொடூரனை பிடிக்கிறேன். நிறுத்து. எங்கே செல்கிறாய்? அங்கே என்ன இருக்கிறது? ஆம், ஏதோ நகர்கிறது. அதனால் எந்தோ விலங்கு இருப்பதாக அர்த்தம். அது நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. அட, கேரோட் டாப். இப்போது மீண்டும் அதீதமாக ஓடாதே. என்ன? மன்னிக்கவும், ஒரு தவறான தகவல் தொடர்பு ஏற்பட்டது. நான் வீட்டிற்கு போகிறேன்.
ஓ அது யாங்கர்ஸ் ஆட் And your wager behind their number in for fighting fire. வணக்கம், நான் ஒரு ஆசையை செய்யலாம். ரிலோ, நான் உன்னை சரிபார்க்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆனாலும் ஏதோ தவறு உள்ளது. ஹே, உன் வட்டத்தில் என்ன இருக்கிறது என காட்டு. ரகசிய துளை. எப்படியாயினும் இது எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பதை காணுங்கள். பாருங்கள். சரி, கவனமாக இரு. நான் இன்னும் உன்னை கழுவி முடிக்கவில்லை. துப்புரவு பணியாளரே. இன்னும் ஒரு ஆசையை நிறைவேற்றலாமா? இதோ கோல்டன். எனக்கு வேண்டாம். மீன். ஆனால் நிச்சயமாக அது என்னுடையது. அதை வைத்து அவளை சூடு. ஓ அல்ல, எல்லாவற்றையும் கழட்டி விட்டேன். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். லூசி, மன்னிக்கவும், என்னிடம் வேறு தேர்வு இல்லை. குட்டி குழந்தைகளே, மன்னிக்கவும். என்ன நடக்குது? சத்தம் கேட்டேன். அலெக்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் நஞ்சது விட்டாய்? நான் வெறும் அஜீரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன். மன்னிக்கவும். நீ வினவாததற்கு முன் ஏன் இதை கூறவில்லை? நாம் விலகுவோம். நடக்கிறது. இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. அது ஓரது பக்கம். வாவ், மீன்கள் மிகவும் வசதியாக இருக்கின்றன. அப்படியா? டாரி, அவள் எப்போது என் உடலை காண்பாள்? அர்மரம் நேனெடுக்கு வருகிறார். நான் அதை வேறு யாராவது பார்த்ததா? ஆம், எல்லாம் கிடைத்ததா? கூரே. ஓப்ஸ், நிதானம். எனக்கு ஒரு பழுது பாதுகாப்பு இருக்கிறது. ஹலோ, பாருங்கள், அவர்கள் எனக்கு ஒரு முழு சாக்குசை சலுகைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுடன் உள்ளதை காண்பியுங்கள். எளிதாய், எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. ஆமாம், முழுமையாக. நீங்கள் இங்கிருக்கும் போது எனக்கு உதவ முடியுமா? என் நாற்காலியின் கால் முறிந்துள்ளது. ஓ, ஆ, சரி. நீதியை விட குறிப்பிடத்தக்கது எதுவும் இல்லை. இதை விட நம்பகமானது எதுவும் இல்லை. ஓ, நீ கண்டிப்பாக இதை செய்வதற்கு தயாரா? சரி, என்னோடு வா. எங்கே உடைந்திருக்கிறது எனக்கு காட்டுவாய். நான் ஹாம்பீர் வந்து விட்டேன். சிறப்பானது. நான் இங்கிருந்து மேற்கொள்கின்றேன். இன்னும் முடிவாகவில்லை. இந்த செல்லில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே ஒளி ஒருபோதும் இல்லை. எனவே நீங்கள் ஒரு இலுமினேஷன் பமைதி வைக்க வேண்டும். நீங்கள் அதை செய்ய முடியும் என நினைக்கிறேன். ஹே, அலெக்ஸ், நிகழ்ச்சியை சீர் செய்ய விரும்புகிறாயா? எனக்கு தூசு துடைக்க வேண்டும். ஆஹா, நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு துளை செய்ய வேண்டும். ஏன் இந்த உபகரணத்தை தேவைப்படுகிறது? பிடித்தல் போதும் என்று நினைக்கிறேன். என்ன? இல்லை, அது அல்ல. பிங்கோ, கோபுரத்தில் சென்று விடு. இப்போது நீ சரியாக பெறுவாய். ஓமை கடவுளே, அது என்ன? அது எதுக்கு தான் இவ்வளவு சத்தமா இருக்குது? அமைதியாக இருக்கிறது. சீரமைப்பு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. தடியை அக்கடையில் உள்ளே நுழைக்கிறார்கள். ஓ பெரியண்ணா, இதுதான் அலெக்ஸ் குறித்து பேசிய அவன் வடிவம். என்ன கொடுமை இது? என்ன, என் உடலுக்கு என்ன நடந்தது? அலெக்ஸ், என்ன ஆனது? நீ ஓகேயா? என்ன நடந்தது? ஓ மேன்கார்ட், அவன் பார்த்தது என்ன? அது இவ்வளவு பயமா இருந்துச்சு. என்ன அது? மிக உயர்ந்த நாய் காது போல் இருக்கிறதா? ஓ ஓ, அவன் விழுந்து விட்டான். ஓ இல்லை, நான் முற்றாக. ஆஹா, தேடுங்கள். இன்னும் ஒரு நாற்றம். உன் காலணிகளை கழுவ நேரம் வந்துவிட்டது. ஹே, அமைதியாக இரு. குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. உன் அப்பாவை கொல்ல நாங்கள் வந்துள்ளோம். நீங்கள் ஒன்றுக்கொன்று தெரிந்தவர்கள் என முதலில் நிரூபி. இதோ எங்களது படம். ஒரு கேள்வியும் இல்ல. நான் சின்ன குழந்தையோட விளையாடலாமா? ஓ, நீ செய்யக்கூடாது. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, அவர் அப்படித்தான் உள்ளார். என் நண்பா, என் குழந்தை, நீ எங்க இருக்கிற?
ஹே அலெக்ஸ், நான் மீண்டும் வந்துவிட்டேன். நீ என்னை அடையாளம் கண்டுக்கிறாயா? ஓ, இது நான் மிலா. திரு மெக்டம்லி என்னை இங்கே கொண்டு வந்தார் நண்பா. பாரு. பூட்டி பாபி, கடைசியில உன்னை பார்த்தேன். வா இங்க ஸ்வீட்டி. என்கிட்ட என்ன அளவுக்கு நீ இல்லாமைக்கு இருக்குன்னு நீ காண இருக்கணும். எனக்கு பாப்பாவுக்கான ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? ஆப்ஸ், இங்கே என்ன நடக்குது? மெலன், இது அதிகம். ஆனால் கடைசியாக உன்னை பிடித்து விட்டேன். இப்போது அலெக்ஸ் இருக்கும் இடத்துல நீ இருப்பாய். புரிந்ததா? இது என் தவறு இல்லை. ஓ இல்லை. ஏ என்ன? நான் உண்மையில் ஜெயிலில் இருக்கிறேனா? நன்றி. சந்தோஷமா இருங்க காதல் புற்றுகளா. உதவுங்கள். இல்லை, தயவு செய்து உதவுங்கள். இல்லை. என் ஆவணங்கள் எங்கே? சரி, உள்ள வாருங்க. என் கையலட்சணத்தும் நம்ப முடியவில்லை. அவள் பெண் அல்ல, தேவதை. அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள். ஓ மை காஷ், அவள் அமைதியாக இரு, லீஸ். அவளை பாருங்க, அழகாக இருக்கா. என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது. இதோ என் பேரச்சீட்டு, அதற்குள் டிக்கெட் இருக்கிறது. நன்றி. எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை. நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே. நான் விமானத்தில் ஏற வேண்டும். போலாம், நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும். மார்ச் 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 சகவரங் சரியில்லை சங்கம் இளைஞர், உங்கள் டிக்கெட்டுகளை என்னை காண்பி. இதோ என் விமானம். ஆனால் இது கிட்டத்தட்ட பெரியதாகவே உள்ளது. என்னை போல் இல்லை. யாரேனோ நான் அவர்களை ஏன் சுற்றி செல்வதில்லை? இது என் பொண்ணுங்களே, அன்னை உங்களை மிகுந்த நினைவுற்றேன். நல்லவனே, ஓர் இனிப்பு வாங்குவோம். ஓ வாருங்கள். நன்றி. வணக்கம். உங்கள் டிக்கெட். ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது. எல்லாம் சரியே, ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளைப் போல கொண்டு வர முடியாது. சிறந்த வெளிநடப்பு. நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம். பை பை பாபி, கவலைப்படாதே. அவன் ஏன் கூட இருக்கிறான். உங்கள் பாஸ்போர்ட் மேடம். அது சரி, இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை. என்ன? விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்கள் செல்ல பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும். வணக்கம் ஐயா, உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா? அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன். ஓகஸ் போகஸ், பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது. அது முடியாது இல்லையா? நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல். அதுவெல்லாம் விசித்திரம். மன்னிக்கவும், உயரமாக வரவும். ஓ சீப்பளிச்சியா எதையும் இல்லை. சார் வேணும், உள்ளே வாருங்க சார். அர்ச்சனை பெண்ணே, உங்கள் ஸ்டேஷனை இப்போ கேட்டுக்குறேன். ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி என எனக்கு தெரியும். ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார். இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படித்தான் அவர். ஓ நன்றி. இப்போ என் பஞ்சுட்டி என் கூட விளையாடுறான். எல்லாம் சரியே. ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. பிற்பகல் வணக்கம். ஆஹா, ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன. ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும். ஓ இல்லை, பூனையை உதவ வேண்டும். நான் அறிவேன். சார், உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா? உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா? அப்படியா? ஒரு நிமிஷம், எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும். இனி நான் தயார். அழுதிக்கொள், அது நன்றாகவே உண்டு. இதனால் செயல்பட்டது. இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஓஃப், மன்னிக்கவும், நான் போக வேண்டும். அது என்ன காலியடிப்பு தொட்டி? இது பீமானமிடலை கணக்கிடுகிறேன். ஓஹோ, வணக்கம். உள்ளே வாருங்கள். சரி சரி, எனது இருக்கை இங்கே. இப்போது அதை வெளியே விடலாம். பூனையை. ஓ, என்ன ஒரு பூனை! நான் உங்களை தாவலாமா? நிச்சயமாக. என்ன ஒரு நல்ல பூனை! என்ன நடக்கிறது என்னிடம்? எனக்கு ஒவ்வாமை உள்ளது. வணக்கம். பயணம் இனிதாக அமையட்டும். மாலை வணக்கம். ஆவணங்களை பார்ப்போம். நன்றாக ஸ்கேன் செய்வோம். நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா? எனக்கு தெரியவில்லை. அம்மா, தயவு செய்து ஒரு நிமிடம். என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா? எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை.
விலங்குகள் போரில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதுவோ ஒரு சங்கடம். அருவருப்புகளை நம்மை காண்போம். நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகமில்லை. நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும். எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம். கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை. இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம். உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ. இது ஏன் டிக்கெட்டுகள்? நல்ல வேலை. தொடர்ந்து அடிக்கவும். நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது. சரி, நான் தொடருங்கள். வணக்கம். யாரு கப்பல்ல வந்திருக்காங்க? காரசாரமா? சரி, இது வேணா இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க. நாங்க புறப்பட தயாரா இருக்கோம். ஆஹா, நல்லா. அது உங்களை பாதிக்கல? ஓ, நீ என் கிரீம் குட்டி. ஓஹோ, என்ன ஒரு உதவியுங்கள். ஹலோ. அதிகம் படிக்கட்டுகள். எப்படி இருக்க டெஸ்ஸா? நிரூபா இருக்கியா? வண்டிங்கும். ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள். குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல. விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நீ கேட்டு பார்த்தியா? சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நடந்து வந்து கொண்டிருந்தேன். எனக்கு தோணுது பள்ளி. ஏன் சார், எல்லாம் சரியா? எல்லாம் நல்லாதான். ஒன்றும் ஓமை கடவுள். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை? அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான். சரியில்லையா அலெக்ஸு? நான் ஏன் நம்பல? உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன். நான் முன்பே அறிந்தேன். ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி. இங்கே இருந்து வெளியேறுவோம். சீக்கிரம். அவர் எங்கே சென்றார்? நாம் அறியவில்லை. ஆஹா, தவற விட்டேன். வணக்கம், இதோ என் டிக்கெட். அட சரி, அல்லது சரியாக இல்லை. மீன்களை என்னிடம் கொடுங்கள், நான் அதை கவனிக்கிறேன். என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை. அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வழியில் இருக்காதீர்கள். இது என் ஆவணங்கள். அவனை விரைவில் ஆட்காள்கிறேன். இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை. என்னுடைய கவனத்துல இல்லை. ஓ, உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா? தயவு செய்து உள்ள வாருங்கள். மன்னிக்கவும். சரி, முதலில் இருந்தே மனிதனே. அது என்ன? அற்புதம். பாம்பு மிகவும் ஓ மைக்ஸ். கெடுதல் இல்லாத பைதான். ஆமா, நீ எங்கே போகிறாய்? எனக்கு நினைக்கிறேன் நீ சந்தேகமாக இருக்கின்றாய். உங்க ஹெல்மெட் அவளுக்கு அனுப்புங்க. போகிறேன்டா. இல்லை, ஒன்றுமில்லை. நீ என்ன பண்ற? அத சரி பார்ப்போம். அத சேமிக்க எல்லாம் எடுத்துக்கோ. இப்போது உனக்கு அது இருக்கிறது. என்ன? எதுவும் இல்ல. ஜெய், இதோ நான் கேஞ்சம். முழுமையாக ஆயினஸ்டான என்டிசா அதிவசேன் அப்படிங்க. ஆனால் இது செயல்படுவதில்லை. எனக்கு ஏன் என்று தெரியல. அதை சுத்தம் கூட செய்ய முடியவில்லை. இது நான் தான். மன்னிக்கவும். என்னோட தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை. நகல்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். முதலில் அங்கே சூஷி பொரி அமைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். இது நான். எனது குரல் கேட்கவில்லையா? என்ன? இது இல்லையா? நாம் பந்தயம் நடத்த வேண்டும். சரி, நீங்கள் அனைவரும் தொலைபேசியில் தான் இருக்கிறீர்கள். நான் குழந்தையை அவன் விதிக்கு கேட்டு செல்கிறேன். அதை எறிந்துவிடு. சிறிய எலி அலெக்ஸ் உன்னை காத்திருக்கிறார். எவ்வளவு பயங்கரம்! எங்கே இருந்து இந்த எலிகள் வந்தது? நமக்கு குழாயை சுத்தம் செய்ய வேண்டும். ஏன் மீண்டும் இங்கே இருக்கிறாய்? அலெக்ஸ் உன்னை தேடிக் கொண்டிருந்தாராம். அதை பாருங்கள். எப்படி இருக்கிறாய்? நீங்கள் தயாரா? ஒரு வினாடி. ஆமாம். நன்றி. அப்படிப்பட்ட நீர் சிகிச்சைக்கு பின் எவ்வித எலி எஞ்சியதில்லை. நான் முழுவதும் நனைந்து விட்டேன். குழாய்களை எப்படி கையாளுவது என்பதில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களை கவனிக்க ஏதோ சந்தேகத்துக்கிடமானது நடந்தது. காத்திருங்கள்.
நிலை நின்று நீங்கள் யார்? உண்மையாகவே நீ யாப்ட்ரி, அங்கே அது இருக்கிறது. வாவ்! என் கோழி மாம்சம் என்னை மிகவும் பிடிக்கும். இன்னும் என்ன இருக்கிறது? எனக்கு தெரியவில்லை. நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும்? தேயிலை எந்தேகே ஏப்பன்சி பார்சல் முழுக்க எடுத்துக்கொள். நான் மற்றவர்களை போய் ஊட்டுகிறேன். ஐயோ இல்லை. அலெக்ஸ், வணக்கம். நான் உனக்காக ஒரு நண்பரை கொண்டு வந்தேன். பாரு, ஒரு நண்பரா? நான் இதுக்கு பிறகு ஒரு முயலை பார்த்ததே இல்லை. அது என் வயசுல. நீ எல்லாவற்றையும் குழப்பி விட்டாய். மைலி, அழகான வரிகள். நிறுத்து, நின்று விடு. அங்கு தூரத்தில் சில இருக்கிறதா? அந்த கோழியை காட்டுகிறேன். அதுதான் நான் நினைத்தேன். என்னிடம் எப்போதும் பொய் சொல்வதை நிறுத்துவீர்களா? என்னவை பேசுகிறீர்கள்? நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமே என வலியுறுத்துகின்றேன். கொலைகாரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று ஊகியுங்கள். நீ என்ன செய்கிறாய்? குதிரை எங்கே? ஓ, எனக்கு நினைவில் இருக்க வேண்டும். ஓ, இது இங்கே, அப்புறம் இங்கே. இது 2 பெர்கர்கள் தான். அப்புறம் இது இங்கே. இது இருக்க முடியாது. நான் அதை உன் கைகளில் பார்த்தேன். ஹோம், நீ அதை குறிப்பிட்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இங்கே சொல்கிறேன் என்று நினைக்கப்படவில்லை. நான் இப்போது போகவில்லை. ஆமாம் நண்பா. புகர், எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். நீங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். எனது சீஸ்டபியின் கீழ் நீங்கள் இவ்வளவு அமைதியாக உட்கார்வீர்கள் என்று நினைக்கவில்லை. என்ன அவ்வளவு நேரமே? நிறுத்து. நீ யார்? நீ மில்லாவை பாதி அளவு நினைவூட்டுகிறாய். நான் நினைக்கிறேன் நீயும் அவளும் ரொம்ப ஒரே மாதிரியா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கிருமித்திரைகளை பெயிண்ட் செய்ய வந்தேன். பாருங்கள், உங்கள் அனைத்து பெயிண்ட் உதிர்ந்து விட்டன. இதை புது பெயிண்ட் செய்ய வேண்டும். ஆமா, உண்மையில அது சிட்டியில் என்ன காணப்படுவதுதான். அது ஓவியம் அல்லவா? நீங்க தாங்களே பார்த்துக் கொள்ளலாம். சரி, நல்லது. இப்போது ரோலரை காட்டு. யாரோ என்னை கடித்தார்கள். அது என்ன இயல்பு? என் முட்டி விரல் மிகவும் வலிக்கிறது. இப்போ உங்களுக்கு காட்டுகிறேன். இது முதல் முறை. பஷ்! ஓ ஹை காட், நான் உன்னை பிடித்து விடுவேன். அப்புறம் சந்திப்போம். ஓ, இது மிகவும் நன்றாக இருக்கிறதா? ஆமாம். 1 2 3 4 1 2 விசித்திரமாக. இது எதுக்கு இவ்வளவு குத்துகிறதோ? உதவி, உதவி. அலெக்ஸ், உன்னுடன் என்ன தவறு? அழகிரி எங்கு? அவர் ஸ்ட்ரேஸ்ட் வந்தார் என நம்புகிறேன். இது உந்த பையோதான். இல்ல, இது மீண்டும் எண்ணிக்கை பொய். நல்ல இரவு. அவள் அவர்களை அனுமதித்தாள். அங்கே ஊரே, எதுவுமே ஆகட்டும். ஆனால் மில்லா உன்னை பிடிக்க வச்சேன். சுமாரான பொண்ணுக்கு சினுங்க. நீயும் எனக்கு ஹாம்ஸ்டர் எங்கே கொடுங்க. அமைதியா இருங்க. இப்போ எனக்கு ஒரு சிறிய நண்பன் கிடைச்சிருக்கிறான். நான் அவனை ஸ்டீவன் அழைக்க போறேன். நான் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டேன். என் நல்ல பையன். அங்க இருக்கிறேன். நின்று விடு. நீங்க இங்கே மிருகங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் இது சிசி. அவள் என்னை காட்சிகள் செய்ய உதவுகிறாள். உங்களுக்கு காட்சிகள் பிடிக்கிறதா? நான் நிறைய செய்ய முடியும். இல்ல, இங்கே பைத்தியக்காரர்கள் தேவையில்லை. நீ இப்படிதான் நினைக்க கூடாது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை என்னால இப்பவே காண்பிக்க முடியும். இந்த தூண்டை பார்த்த பிறகு நீ தூங்கி விடுவாய். 1 2. இது வேலை செய்தது. ஓ, நான் ரொம்ப நல்லவன். அலெக்ஸ், பாரு, நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே சென்றாய்? இது மீண்டும் அவன் இல்லை. ஆனால் ஆனால் அவன் பயனுள்ளவனாக இருக்கலாம். ஆம் ஆம், நீ உருவாக்கு. ஆம். அப்படியா? நான் உங்களை வெளியே விடலாம். கம்பிகளை வேகமாக திறக்கவும். அடுத்த முறை. ஹூரே, நான் சுதந்திரமாகிறேன். எல்லாம் நீக்கு நன்றிகள். அது எதையாவது எடுங்கள். நான் சற்றும் வேண்டும். கவலைப்படாதீர்கள், நான் எனது உட்காவணியில் இருக்கிறேன். சிசியும் என்னை போன்றவளாக தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு சிசிக்கு என அன்பளிப்பு இல்லையா?
யாரும் கவனிக்க மாட்டாங்க. சரி. இங்க குட்டிக்காரன் இல்ல, வெளியே செல்ல நேரமாச்சு. நான் என்ன செய்தேன்? என்ன நடக்கிறது? அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? இங்க என்ன நடந்தது? அலெக்ஸ் எங்க? அதுதான் நம் பயிற்சி. மிண்டி மங்கி. ஹலோ, என்னுடைய சின்ன வெள்ளி. நான் உன்னை ரொம்ப நினைக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். பிரியாவிடை. என்ன? ஓ வாவ், ஆமாம், அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது. ஹோலி மோலி, வாவ். ஓ, இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது. நண்பர்கள், உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முத்தம் அனுப்புகிறேன். நான் காதலிக்கிறேன். ஆஹா, அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள். ஓ, ஒரு நிமிடம், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? உட்கார்ந்து காத்திருக்க. மதியம் வணக்கம். நல்ல மதியம். இந்த நாற்காலியில உட்காருங்க. என்ன? வா, மன்னிக்கவும், இன்று நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன். இது என் வாய்ப்பு. சரி லில்லி லோலா, இதுவே உன் நேரம். இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும். கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ. என்னிடமா? செல்லமே, உங்களுக்கு பிடிக்கிறதா? என்ன ஒரு அழகு. நானும் அழகாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உன் ஐரம் என்ன? அது என்ன? ஹாம்ஸ்டர்கள். வெட்கக்கேடு உங்களுக்கு. மருத்துவமனையிலிருந்து வெளியேறு. ஓ, உங்களுக்கு ஒரு பாபி இருக்குதா? அப்போ விளையாடு. ஓ, நன்றி. ஹை, ஓ, என்ன? அத கூட பார்க்காதீங்க. அவன் சமீபத்துல தான் குடித்தான். ஓ, அவன் குடித்தானா? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. என்ன இது? ஒரு மீனுடன் உள்ளே வருவது உச்சகட்ட மீறலாகும். வாங்க, வெளியேறு. ஓ, ஓ, இல்லை. ஓ, ஓ, நீங்கள் சரியா இருக்கிறீர்களா? ஓ, இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக. ஓ, எனக்கு என் எலி பிடிக்கும். எனக்கு என் ஆமை பிடிக்கும். நீங்கள் அனைவரும் தெரியுமா, கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை. எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும். அதற்காக நான் சிறப்பு மீன் குளம் கூட வச்சிருக்கிறேன். ஓ, அப்படியே வரவேற்கிறேன். ஓ ஜெர்ரி எலியை எண்ணங்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை? எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும். ஜெர்ரி, உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய். நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெர்ரி நன்றாக உணரச் செய்யலாம். ஓ, இதமானது. இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும். சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில். அட, உள்ள வாங்க. உங்களை அது நிச்சயம் பிடிக்கும். போகலாம். ஒரு நிமிடம். அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது? எதுவும் இல்ல. மின்சம், உள்ள வாருங்கள். நன்றியுடன் வணக்கம். நாற்காலியில் அமருங்கள். உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன? எனக்கு பல் வலி இருக்கிறது. நல்லா நகரவும் முடியல. பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை. அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது. எதுவும் தெளிவாக இல்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. என்ன உந்தன் கையில என்ன இருக்குது? குண்டு முயலாக தோன்றுகிறது. அவர் மிகவும் அழகாக தெரிகிறார். ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது. ஓ, இல்ல. நான் என்ன செய்வது? ஓ, கவலைப்படாதே கண்ணே. நான் ஏதேதோ யோசிக்கிறேன். ஓ, வா, யோசி, ஆணி, யோசி. சரி, நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன். நன்றா உள்ளேன் என் ஷர்ட். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். அரே, உங்களிடம் ஒரு குழந்தையா? சரி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். வாங்க. சரி, கொஞ்சம் இன்னும். என்ன? ஹா, இது பெரியதா தோன்றுகிறது. ஓ, வணக்கம்.
உட்காருங்கள். ஓ, சௌகரியமாக இருங்கள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் அதை செய்தேன். ஓ தங்கை, வெளியே வாருங்கள். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன். ஓ, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் எல்லாத்தையும் தயார் செய்வேன். ஓ, அதை கேள்விப்பட்டீங்களா? அமைதியாக இரு. ஓ இல்லை, நான் எதுவும் கேளவில்லை. ஓ, இங்கு வா. ஆஹா, அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச? இந்த பூனை எடுத்து போய் இங்கிருந்து போ. நானே நீ கற்பனையா இருக்கிறியா நினைச்சேன். என்னை திருவாங்க எதிர்பார்க்கல. சரி, நம்பிக்கையோட இருக்கணும். அங்கேயே இருங்கள். நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுகிறீர்களா? அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன். எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது. தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள். நான் முடியாது. எஸ். ஓ, அதுதான். ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது. நிறுத்து, நான் உன்னை பிடிச்சு கொள்றேன். ஏன் ஓடுகிற? இங்க அப்படி செய்ய முடியாது. இது கூடைப்பந்தாட்டு மைதானம் அல்ல. பாருங்க பாருங்க. ஓ சரி, உங்களை நான் அடையாளம் காண்கிறேன். நீங்கள் குவெண்டின் சமித். நான் நேற்று தொலைக்காட்சியில உங்களை மட்டுமே பார்த்தேன். என் படத்துல கையெழுத்துக்கள் போட ஒரு படம். ஆஹா, எளிது. என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஓ மியோனடி. ஓ நிறுத்து டாக்டர், அவர் எதையோ மறைக்கிறார். அவர் பந்தை விட மாட்டார். அதை திருப்பி கொடுக்குங்கள். நான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க போகிறேன். என்ன நடக்குது? ஓ இல்ல ஆஹா. ஓ ஓம், தெரியுமா, நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன். நன்றி. ஆஹா, ஓ அவரிடம் எனக்கு கையொப்பம் கிடைத்தது. அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும். இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன். அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இதை செய்யலாம். அந்த மருத்துவ சாம்பிளில் ஏரியை மறைக்கிறேன். தீட்டு திட்டம். ஓ வணக்கம். ஓ ஹலோ. என்ன செய்வது? வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா? ஆனால் நான் செய்தேன். போகலாம். ஓ சரி. ஆஹா, போதும். அச்சோ, எனது யோசனை அருமை. முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான். ஆஹா, அது எனது சின்ன வெற்றி. மன்னிக்கவும், நாம எப்போது தொடங்குவோம்? நான்சி ஐ, நீ அப்புறம் போனில் இருக்கிறியா? ஓ இல்ல, உண்மையில இது ஓ அது மிக வித்தியாசமாக இருக்கிறது. கிறிஸ்துவர் அங்கே இருந்தார் என்று நினைச்சேன். ஓ, நான் கொஞ்சம் தாமதமாகி விட்டேன். இருங்க, என்ன நடக்குது? ஏ நீச யார்? மேலும் என் அலுவலகத்தில் எதுக்கு ஒரு முயல் உள்ளது? நான் போகிறேன். அது என்ன? ஓ ஒரு நொடி. அடுத்து. ஓ அது நான். எனக்கு அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள். காத்திரு. புஸ்தகத்தை திற. என்ன? ஓ, நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புத்தகம் மட்டும்தான். ஆமா, தவறில்லை. நான் நினைச்சதே அதுதான். ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன். நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம். இதோ. ஓ இல்லை, என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது. என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல். இதை செய்வோம். என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும். யாரும் என்னை காண மாட்டார்கள். ஓ ஆம், நான் ஒரு உண்மையான நிஞ்சா. சரி, என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம். நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள். உட்புகு மைக்கேல். சரியானது. ஆம் ஆம் ஆம். அவன் வெறுமனே காத்திரு காத்திரு. ஆஹா, ஆம். ஜார்க்குள் என்ன இருக்குது? வைட்டமின்களா? சரி, நீங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளே வாருங்கள். ஓ ஆம். ஓ வணக்கம். உங்களே அங்கிருந்தது கவனிக்கல. இருந்துக, தொடங்கலாம். மைக்கேல், நீ உயிரோடையா இருக்கேளா? அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம். few செகண்ட்ஸுக்குள் உன்னை வெளியே விடக்கூடும். ஆனால் கவலைப்படாதே, அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள். நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன். அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம். அது எங்கே? ஏதேனும் தேடுகிறீர்களா? நான் சர்வதேசமாக இருக்கிறேன். வைட்டமின்களுக்கு. ஓ
நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது. அதை எனக்கு கொடுங்கள். ஓ, அவற்றை இன்றி இருக்க முடியுமா? அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லா வைட்டமின்களும் எங்கே? ஏன் ஜாடி காலியாக இருக்குது? ஓ ஓ, அது என்ன பிரச்சனை? யார நீ இங்கே கொண்டு வந்தாய்? உனக்கு தாழ்வு. வெளியே போ. சரி, நான் மைக்கேலையும் கூட உடனே அழைத்து செல்வேன். அவர் என்னுடைய நண்பர். நிறுத்து. ருச்சிமுனையில இனிப்புகள் இல்லை. ஓ, அனைவருக்கும் அது என்ன? ஓ, அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை. நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். என்ன சிறந்த நாள். நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் இருக்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி. நினைவிருக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை. ஒரு முழு பெட்டி கண்டி. நான் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். உனக்காக ஒரு முழு கொண்டு வந்தேன். ஓ, orange serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே, சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி. இருக்கிறது. ஓ, இல்ல. இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? நான் திரும்பி டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா, ஓ கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. ஓ ஓ, இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடல். என்ன? நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி. நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம். நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன? அது என்ன? ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை. கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன? உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள். அதை மறைக்காதே. ஓ மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நீ உயிரோடா? ஓ, உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி. ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் என் மனைவியை தேர்வு செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன்.
நான் தான் அப்பா உன் அண்ணன். உடை அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். அல்ல வயர். நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் பலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். My, and always then. That weekend. Oh, don't quit again. நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். அரே, ஓ, எங்க கிடைத்தது மின்சாரம்? நான் இடை காட்டுகிறேன். ஓ ஓ, எனக்கு பணம் இல்லை போலும். லிலியாவின் மூர்க்கமானவர்கள் உற்றுக்கொண்டால் விலை உயர்ந்த உடைகள் தேவையில்லை. ஆனால் எனக்கு தாராளமாக பணம் இருக்கிறது. இதுபோல்தான் உடையில் செலவிடுவேன். அதுதான். வாவ். ஓ, நன்றி மிகவும். நல்ல நாள் சுல்தான். I took on madam, but அரே, ஆச்சரியம். அது எனக்கா? நிறைய பணமா? இருக்கு, காத்திருக்கவும். நீ என்னை கொன்று கொண்டிருக்கிறாய். நீ என்ன நினைக்கிறாய்? என்னை பணக்காரனாக ஆக்க வேண்டுமா? அவள் என்ன பேசுகிறாள்? அதை அறிய அவளை நான் பின்தொடர வேண்டும். நிறுத்து. இன்னும் தொலைவிற்கு செல்லும் முன் உங்கள் முக கவசங்களை அணிய வேண்டும். எஸ், உதவி செய். எதுவும் எனக்கு தெரியவில்லை. எம்மா, விடு. ஆமா. ஓ, அடுத்து என்ன? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? காண்க, கவுண்ட் டவுன் தொடங்குகிறது. அதனால் என்ன? அதுல என்ன அர்த்தம்? அதாவது எல்லா போட்டிகளிலும் நான் வென்றுவிட போகிறேன். தோல்வியர்களே, நான் செய்ய வேண்டியது மிகுந்த உழைப்பு மட்டுமே. அது எளிதல் என நினைச்சேன். சரி, நான் இதை கண்டிப்பாக செயல்படுத்த போகிறேன். இதுவே மிகப்பெரிய படைப்பு. ஓப்ஸ், இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. அது மிகவும் அழகாக இருக்கிறது. நீங்கள் என்ன பதிவு செய்கிறீர்கள்? நாம் இங்கிருந்து வெளியேறி பெயிண்ட் மாற்ற வேண்டி இருக்கிறது நண்பா. நான் செய்து விட்டேன். சரி, அலெக்ஸ், நான் மேலே சென்று கொண்டிருக்கிறேன். இப்போது என் முறை. உங்கள் சமநிலையை பாதுகாக்க மிக மெதுவாக நடக்க வேண்டும். அப்போ இது பொறுப்பாக இல்லை இங்கே. ஆஹா, நான் அந்த குவளை நன்றாக பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அது மீளப்போக துவங்கி இருக்கிறது. அது பயமளிக்க கூடியது. உட்கார்ந்திருக்கும் போது உலாவுவது மிகவும் வசதியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வீட்டா. அப்படியா? இதை எப்படி தாண்டுவது? காத்திரு. ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. என் செருப்பின் கொம்புகளை ஒன்றாக இணைக்க வேண்டும். என்ன? அவள் என்ன செய்கிறாள்? ஆமாம், இப்போது மிகவும் மெல்லியது மற்றும் கூர்மையான உயர்குழுக்குகள் உள்ள பகுதி. அதனால் நீங்கள் கீழே விழ முடியாது. ஓ ஓ ஓ, வா, மெலனி சிறப்பாக செய்கிறாள். ஒரு கடைசி படி மட்டும் மீதமுள்ளது. நான் செய்தேன். ஆம், என்னால் முடிந்தது. இப்போது நீ. லில்லி, எனக்கு தனதென்ற மரியாதை இருக்கிறது. ஜாக்கிரதையாக இரு. ஆனால் ஒரு முறை இவ்வாறு சமமாக வைத்து விடுத்தால் அது செல்லாவின் மாதிரி தானே இருக்கும். இப்போது நான் தேர்வை கடப்பதற்கு தயார். இது வேலை செய்கிறது. லிலி, கவனமாக இரு. ஓஹோ, இல்லை, அது அவன். ஐயோ, ஓ இல்லை, நாம் எங்க இருக்கிறோம்? இது கடைசி சவால் போல இருக்கிறது. ஆம், அது என்ன? எனக்கு தெரிகிறது. என்னை உதவி செய் நன் தோழரே. நான் இந்த சுவர்களை ஒளிரச் செய்துள்ளேன். பாருங்கள்,
இப்போது நீங்கள் தடுப்பதை தவிர்த்து உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? இது நான் கவனமாக இரு. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. அத்தகைய மனப்பாங்கும் உலோகத்தன்மையும் உள்ளபோது இது நடன நேரம் என்பதை நான் அறிந்தேன். இல்லை, உற்று பாருங்கள். உடை 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 4 உடைக்க முயற்சிக்க நீ சிறப்பாக செய்கிறாய். மில்லா, விலக்ஸ், ஆஹா, எனக்கு ஒரு திறமையான திட்டம் வருகிறது. விலக்ஸ், இங்கே வாருங்கள், ஒரு நொடி மட்டும். நான் செஞ்சிட்டேன். ஆஹா, அந்த பசங்க வலப்படை தவிர்ப்பு. நல்ல வேலை. ஓய், எனது கண் கண்ணாடி இங்கேயே இருக்கிறது மற்றும் இறுதியில் கோபுரம் வந்துவிட்டது. என்ன? இல்லை, உங்கள் மேலே ஒரு துகளும் இல்லை. ஆனால் நான் நெருக்கில் மூடப்பட்டுள்ளேன். எவ்வளவு கொடுமை! நான் ஏற்கனவே முழுவதும் புகட்டு போயிருக்கிறேன். எனவே எனக்கு மேலும் வேணாம். சரி, அப்படியா இருந்தால் விட்டேன். இதை ஒருபோதும் தவிர்க்க முடியாது. ஓ, அலெக்ஸ் வெளியில். என்னை சுற்றி என்ன குறைவாக உள்ளது? சரி, அது அருவருப்பாக உள்ளது. அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாகவே அவை இறந்த இழைகள் தான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இதிலிருந்த இழைகளையும் சாப்பிட வேண்டும் வெல்வதற்கு. மற்றும் நான் தயாராயிருக்கின்றேன். லில்லி செய்ய முடிந்தால் எனக்கும் முடியும். நடவடிக்கையும் அதிர்ஷ்டமும் தீவிரமான அணுகுமுறையும் எனது வெற்றியின் ரெசிபி. முக்கியம் நின்றுவிடக் கூடாது. மற்றும் உங்கள் கருப்பு விதையை மசித்த பூச்சிகளை ஊன்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் அதை செய்ய வேண்டியதில்லை. வேறென்ன தேவையில்லை. ஏய், எனக்கு பூச்சிகள் பிடிக்காது. அவை மிகவும் அருவருப்பானவை. நான் இதை செய்யறது நம்ப முடியல. ஓ, சிறிய இழந்த தொழில் நூல். இப்போது நான் அறிவது ஒன்றை செய்ய வேண்டும். அது என்ன உணர்வு? இது எனது முதுகில் கசியும் போல் இருக்கிறது. தீவிரமான வீடியோ விரைவில் உங்கள் தட்டு சுவையான புழுக்களால் நிரம்பி இருக்கிறது. ஹியாலி, நான் எல்லாவற்றையும் பெற்றேன். ஓ, மேலா, இப்பொழுது உனக்கு சிக்கல். உஃப், ஓ, நேரம் வந்துவிட்டது. பாருங்கள், நான் பெரும்பகுதியை பெற்றேன். அப்படி செய்து நான் தோற்கிறேனா? இல்லை, ஆனால் நான் எனக்கு எந்த பணிகளையும் பெற விரும்பவில்லை. எனக்கு உதவுங்கள். ஓ, உதவி. இது முடிவல்லவா என்றேனா? என்ன நடக்கப் போகிறதென்று எனக்கு தெரியும். ஒரு பேயார். நான் இழக்கப் போவதில்லை. இது கமில்லாவுக்கு. சூப்பர் ஷாட். இரவு வணக்கம் லில்லி, நான் ஜெயிச்சிட்டேன். பை அஸ்தோல்கோவே. ஏனென்றால் இந்த போராட்டத்தில் நீங்கள் ஒரு புதிய கராத்தே நிலைக்கு சென்றீர்கள். தாக்குங்கள். எளிதாகவும் சக்தியமானவர் வெல்லட்டும். லில்லி, நீ முடியாது. நான் போகிறேன். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓ, எனக்கு தோன்றுகிறது இதுதான் அது. துலிப் சிங். ஹாய், இதோ உங்களுக்கு பரிசு. பரிசா? இதோ திருச்சிற பார்க்க. இப்போது நான் நம்ப முடியவில்லை. வாங்கி விடுகிறேன். இதுல வலி இல்ல. எனது அன்புக்குரிய அம்மா, தயவு செய்து அதை எனக்கு கொடுங்கள். ஒரு நொடி. இது உங்களுக்கு பொருந்துகிறது. என் ஆழவனை என்படி காட்டப் போகிறேன். கனவு காண்டாயா? அல்ல, சாகசங்களை செய்ய தயாராக உள்ளனர். உங்கள் தொப்பிகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, மழை அல்லது பனித்துளிகள் முன்னறிவிப்பில் இருந்தால் யாரும் அறியாமல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஒரு திரைப்படத்திற்குள் எடுத்துச் செல்ல சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துவிட்டது. பெண், உன்னிடம் பெரிய குடை இருக்கிறதே. மாலி தனது உபகரணத்தின் மடிப்புகளை நிரப்பத் தொடங்குகிறார். மேலும் அவற்றில் முடிவில்லாதவை உள்ளன. இது சரியானது. ஆமாம். விரைவாக வந்து என் அழகான சூடான கச்சையில் குதிக்கவும். சரி, வேலை முடிந்தது. இப்போது கடினமான பகுதி. மற்றும் நமது ஜோடி திரும்ப திரையரங்கில் அவர்களின் வெற்றியில் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள்.
விதிகளை மீறுபவர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். மாலி முதலில் தனது அணுகுமுறையை மேற்கொள்கிறார். அவள் மிகவும் துணிச்சலானவள். இது ஏன் டிக்கெட்? நன்றி. அதை பார்க்கலாம். நீங்கள் எனக்கு அருகில் வரக்கூடாது. எனக்கு கொடிய இருமல் இருக்கிறது. பாருங்கள். உள்ளே சென்று விடுங்கள். சீக்கிரம் உங்கள் கிருமிகளை எனக்கு ஒட்ட விடாதீர்கள். உங்கள் இருமலை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு. இங்கே மக்கள் எப்படி வருகிறார்கள் என்று நம்ப முடியுமா? பெண், நீயே அடுத்தவர். பெரியவனே. சரி, அப்போ நம்முடைய பெரிய காட்சி குடை. பெண் முழு வேகத்துடன் திரையரங்கத்தை நோக்கி செல்கிறார். ஆனால் காவலர் அவரது பாதையில் நிற்கிறார். அம்மா வணக்கம். இதை உன்னிடம் ஒரு முறை பார்ப்பேன். அடடா, இதை எதிர்பார்க்கவில்லை. இந்த குடையில் என்ன இருக்கிறது? குடை மட்டுமே. வெளியே மழை கொட்டி கொட்டி கொட்டுகிறது. இல்ல இது எலும்பு போல உலர்ந்திருக்கிறது. அதை கூட நான் சொன்னேன். அங்கிருந்து வெளியே வா. பெண், ஓடு. ஐயோ, இதையெல்லாம் பாரு. என்னுடைய தலைக்கு என்ன இருக்கிறது? அடடே, ஒரு தவளை. அது வெறுப்பாக இருக்கிறது. என்ன ஒரு சிறிய பொய்யன் என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறான். மாலி மற்றும் பெண் பாதுகாவலரால் எதையும் பெறுவதற்காக முறையை ஹேக் செய்ய வழிகளை தேடுகிறார்கள். பெண் இன்னொரு குவியலில் இனிப்புகள் வைத்திருக்கிறார் மற்றும் மாலி ஒரு பருத்தி மிட்டாய் மேகத்தை கொண்டுள்ளார். இப்ப அவங்க என்ன யோசிச்சிருக்கிறாங்க? பெண்ணிட கண்டிப்பா ஏதோ திட்டம் இருக்கு. சிறிய மாற்று மந்திரம் மற்றும் நல்லா அது எதிர்பாராதது. பெண் தனது பெண்ணிய பக்கம் தொட்டுள்ளார் மற்றும் மாலி முதிர்ந்துட்டார். வாவ், நீ ஒரு மேத. நன்றா இருக்க. சூடான பொருள். பிங்க் உன்னிறம். இனிப்பு உணவுகளை மறைக்க நேரம். மாலியிடம் கத்தரிக்கோல் மற்றும் இரட்டை பக்க ஒட்டும் காகிதம் உள்ளது மற்றும் பெண்ணுக்கு 2 சாதாரண பலூன்கள் தேவைப்படும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்களா? இரட்டை பக்க ஒட்டும் காகிதத்தை பற்கம்பளியால் மூடுங்கள். இருக்கும். இப்போது மாலி டேப்பில் இருந்து காகிதத்தை எடுத்து அவள் உருவாக்கத்தை முகத்தில் ஓட்டுகிறாள். அழகான தாடி ஹென். பின்னர் பெண் தனது பலூன்களை ஊதுகிறார். அவை முழுவதும் ஸ்நாக்ஸ்களால் நிரம்பியுள்ளன. அவற்றை கட்டி தனது சட்டையில் மறைகிறார். அவனுக்கு நல்ல உருவம் கிடைத்துள்ளது. 5 கொடு. மாலி. வாங்க, ஒரு படம் பார்க்கலாம். பெண் மற்றும் மாலி ஏற்கனவே திரையரங்கில் உள்ளனர். காவலர் நேரத்தை வீணாக்காமல் தன் இடைவெளியில் உடற்பயிற்சி செய்கிறார். தயார் நண்பர்களே. இந்த முறை பெண் முதலில் முயற்சி செய்ய போகிறார். நான் ஒரு படம் பார்க்க போகிறேன். அதை நான் ஏற்கனவே ஊகித்தேன். உங்க டிக்கெட்? நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். இங்கே உங்களுக்காக. சரி, உள்ளே செல்லுங்கள். ஆச்சரியம், பெண் காவலரை மிஞ்சிவிட்டார் மற்றும் இப்போது பாதுகாப்பாக அரங்குக்குள் சென்று கொண்டிருக்கிறார். வா மாலி, நான் உன்னை காத்திருக்கிறேன். மாலி பெண்ணுக்காக மகிழ்ச்சி அடைந்து அவனை சேர்ந்து உள்ளே சென்று விடுகிறாள். அப்படியா தாத்தா? வீட்டில் உட்கார்ந்து களைத்து விட்டீர்களா? ஆம். என் கால்களை நீட்டிக்க முடிவு செய்தேன். இதோ என் டிக்கெட். என்ன டிக்கெட் என்றால் என்ன? மூத்தவர்கள் இன்று இலவசமாக உள்ளே செல்லலாம். ஆனால் உங்கள் மீசையில் ஏதோ இருக்கிறது. இது என்ன? சர்க்கரை வாசனை வருகிறது. ஓஹோ, மாலி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார் என்று நான் பயப்படுகிறேன். காவலர் அவரது தாடியை சுவைத்தார். அது வெறும் பர்க் கம்பி என்று இப்போது தெரிந்துவிட்டது. எவ்வளவு தைரியமான முயற்சி மூதாட்டா! என்னை ஏமாற்ற முயற்சிக்க நீங்கள் எப்படி துணிந்தீர்கள்? மிகுந்த துணிச்சல். இப்போதெல்லாம் வயதானவர்களுக்கும் வெட்கமில்லை. ஆனால் நான் மிகவும் கூர்மையானவன். மாலி மற்றும் பெண் தங்கள் விருப்பமான அனைத்து நொறுக்கு தீனிகளையும் கவனமாக இருக்கும் காவலரை தாண்டி எடுப்பதற்கான மற்றொரு வழியை தேடுகிறார்கள். என்னுடைய தலையை கொஞ்சம் சூடாக்கினால் நான் விரைவாக ஒரு யோசனையை உருவாக்க முடியும். இது வேலை செய்தது. மாலி, நாம குளிர் தொப்பிகளில் மிட்டாய்களை மறைக்கலாமே. மற்றும் சில தடித்த கையுறைகள் கூட உதவும். அற்புதம். யாருடைய தொப்பி மற்றும் கையுறைகளில் அதிகமாக பொருத்த முடியும் என்று போட்டி நடத்த விரும்புகிறீர்களா? இது போதுமானதாக இருக்கும் என்று நான் சொல்வேன். அதை பாருங்கள். அவர்கள் அந்த தொப்பிகளில் முடிவில்லாத அளவிலான இனிப்புகளை எரிகிறார்கள். மேலும் அவர்கள் கையுறைகளையும் நிரப்ப வேண்டும். அது பொக்கிஷங்களை யூகிக்க முடியாது. நமது தலைகளில் போடுங்கள். சரியானது. குளிர். இந்த பொருட்கள் மிட்டாய்களால் நிரம்பியுள்ளன. மேலும் எனது தொப்பியில் கூட அதிகமாக உள்ளது. சரி, இப்போது நான் குளிர்காலத்திற்கே தயாராக இருக்கிறேன். மேலும் அந்த மிக கவனமான பழைய காவலரையும் சமாளிக்க தயாராக இருக்கிறேன். இந்த கொண்டாட்டத்தை தொடங்குவோம். ஹே நண்பர்களே, எங்கள் கடின உழைப்புக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஒரு விரல் மேலே காட்டுங்கள். வருகிறார்கள். பெண் மற்றும் மாலி நேரடியாக வட துருவத்திலிருந்து வந்துவிட்டனர். இன்னும் குளிரால் நடுங்குகிறார்கள் அல்லது அந்த நடுக்கம் பயத்தால் இருக்கிறதா? எந்த பதிலும் இப்போது முழுமையாக சாத்தியமானது. ஆம், வணக்கம். இங்கே உங்களுக்காக ஒரு பிடி கட்டிதானா? அவள் அதை வாங்கியதை நம்ப முடியவில்லை. உண்மையிலேயே இந்த வெப்பத்தில் இன்னொரு நபர் குளிர்கால அணிகலன்களை அணிந்திருக்கிறாரா? மேலும் அவள் நடனமாடுகிறாளா? மாலிபெனின் நிகழ்ச்சியை மீண்டும் செய்ய தயாராக இருக்கிறாள். ஆனால் நரம்புகள் அவளின் ஹிப் ஹாப் நடனங்களை தொடங்கிவிட்டன.
என் நண்பா, என் டிக்கெட்டை சீக்கிரம் எடு. படம் என் முதல் தேர்வுதான். ஏய் 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 5 கொடு நான் ஜைப் செய்யும் போது. இது என்னடா? ஓப்ஸ். மாலி தனது புதிய ஆளுமையை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டார். இப்போது அந்த கதவின் மறுபுறம் அவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார். அந்த தொப்பியை எடுத்து விடலாமே. ஓ இல்ல, இப்போது நீ பெரிய பிரச்சனையில் இருக்கிற மாலி. ஏழு மிட்டாய்களும் அவளை கண் முன்னே சிதறி விட்டன. அவள் கோபத்துல வெடிக்க போகிறாள். நீ இன்னும் முடிந்தவரை ஓடிவிடு. அவள் இதைவிட சிறந்ததை செய்ய முடியவில்லையா? எவ்வளவு நகைச்சுவையான முயற்சி. ஆனால் Also, இன்னொரு ஹம்சன் சீன் பண்றே கடியின் her ain't biased. One or together. And Malik Rachel's chant முழுமையா ஈடுபட்டுள்ளனர். But ofak you can find you can. Parsana trade கவரியின் கொண்டகஃபியால் இன்னி படை மறைக்க வேண்டும். ஆம் சரி, என் நகை குறிப்பு மேம்படுத்தப்படலாம். காத்திரு மாலி. அதுதான் பென் எனக்கு கிடைத்து விட்டது. சரி, என்ன யோசனை வந்திருக்கிறது கேள். நம்முடைய பொருட்களுக்கு கொஞ்சம் ஒட்டும் பொருளை வைத்து காண்டியை ஒட்டலாமே. வாவ் மாலி, இப்போ யார் புத்திசாலி? கொஞ்சம் மாடலிங் களையை எடுத்து அதில் ஒரு காண்டியை வைத்து விட்டால் போதும். இப்போது நீ எதற்கும் ஸ்கிட்டில்ஸை ஒட்டலாம். பென் அவற்றை தனது கண்ணாடிகளை கவர்ச்சியாக மாற்ற பயன்படுத்துகிறார். மாலி ஒரு இனிப்பு மெனிக்யூருக்காக செல்கிறார். வாவ், ஓ பிரமி அவர் தெரிஞ்சிட்டு ஒரு மார்ஷ்மெல்லோ தலை கவசத்தையும் உருவாக்கி இருக்கிறார். from Stoves Pipingira, Schleich Vengetingam Theresia. என்ன ஒரு தோற்றம்! ஓ மனிதா, என் நகங்கள் முழுமையாக இருக்கின்றன. பொறாமைப்படாதே. சரி, பெரிய தொடக்கத்திற்கு தயாரா? இதை முட்டாள் காவலர் என்று அழைக்கப்படுகிறது. நேரத்தை வீணாக்க வேண்டாம். பெண்கள் முதலில் என் புதிய மெனிக்யூரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம் சரி, உங்கள் டிக்கெட் சரியாக இருக்கிறது. நன்றி. என் வண்ணமயமான நகங்கள் பற்றி என்ன? உங்களுக்கு பிடிக்கவில்லையா? வாவ், அவை மிகவும் தனித்துவமானவை. அது உறுதி. போங்கள், உங்கள் டிக்கெட்டை மீண்டும் எடுத்துக் கொள்ளவில்லையா? சரி நன்றி. நான் முழுவதும் கவலைப்படேன். இப்ப நான் கொஞ்சம் ஏற்பாடு நடக்கலாம். இது சமீபத்திய போக்குதானா? நானும் என் நகங்களை அப்படியே செய்யவா வேண்டும்? ஆம், மாலி அவளை கடந்து சென்றார். அதனால் பெண் தனது வாய்ப்புகளை பற்றி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மாலை வணக்கம். என் அழகான கண்ணாடிகள் பற்றி என்ன நினைக்கிறாய் சுகர்? ஐயோ, நீ வியப்ல இருக்கிறாய் இல்லையா? பெண் இல்ல. என்ன செய்கிறாய்? எதுவும் கற்றுக்கொள்ளவில்லையா? தெரிகிறது இல்லை. அது வலியுடன் இருந்தது. மீண்டும் அதே இடத்தில். என் கண் இன்னும் அதன் குழியில் இருக்கிறதா? ஆமா, இன்னும் இடத்துல இருக்கு பெண். அந்த உலக மிட்டாய் ரீக்கப்பலன் சில இருக்கிறேன். அவளை உன்னை உள்ளே விட மாட்டார். மாஸ் மற்றும் ஸ்டெச் சொல்ல அவர்கள் என்னமையில யோசனைகள் இல்லாமல் போய்விட்டார்களா? இல்லை, பெண் ஏதோ ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளார். மலர்கள் அவை அவரது நண்பரின் முகத்தில் புன்னகையை கொண்டு வருவதற்காக இருக்க வேண்டும். இது மிகவும் இனிமையானது. மால், இதோ இவை உங்களுக்காக. ஓ மலர்கள், உண்மையிலேயே நன்றி. ஆம், உன் மனதை 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்களுக்கு உயர்த்துவதற்காக ஏதாவது. மாலி அந்த செயலை கண்டு ஆழமாக உணர்கிறாள். மேலும் அவள் தனது பூக்கொத்தானை கண்களுக்கு இனிமையானதற்கு மேல் ஏதோ ஒன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கிறாள். ஓ மாலி, அருமையான சிந்தனை. அப்படி ஒவ்வொரு மிட்டாயையும் எடுத்து சரி இதழ்களுக்கு இடையில வைக்கிறாள். ஓ வாவ், நான் நினைச்சதை விட இது இன்னும் குளிர்ச்சியா இருக்குது. அதனால அந்த என்டாரும் மலர்களை அதிக மிட்டாய்களால் நிரப்புகிறார்கள். இல்லையா? அந்த கோட்பாட்டை நடைமுறையில் சோதிக்க நேரம் வந்துவிட்டது. எனவே பெண் மற்றும் மாலி தியேட்டருக்கு திரும்புகிறார்கள், கைகளில் பூக்களுடன். அங்கே செடிகள் விட இனிப்புகள் அதிகம் உள்ளன. மாலி, நீ பின்தங்கினால் நீ உண்மையில் டேட் காட்சியை முழுமையாக விளையாட முடியும். இயல்பாக தோன்ற வேண்டும். ஆஹா, அந்த அழகான ஆணை பாருங்கள். அவரிடம் ஒரு மொத்தம் மலர்கள் இருக்கின்றன. அவை எனக்காகவா? என் காதலி தாமதமாக வருகிறாள் போல. ஓ, எனக்காக இல்லையா? என்ன ஒரு வருத்தம். எனக்கு மலர்கள் பெறுவது ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே இருக்கிறேன். ஓ ஹை பென், என்ன ஒரு அழகான மலர் கொத்து. இதை நான் எதிர்பார்க்கல. நம்முடைய டிக்கெட்டுகள் என்கிட்ட இருக்கின்றன. இன்னைக்கு நம்முடைய முதல் டேட். ஆஹா, காதல், இளம் காதல், இது எல்லாம் மிகவும் இனிமையானது. தயவு செய்து நீங்கள் இருவரும் உள்ளே செல்லுங்கள். அடடே, ஏன் யாரும் எனக்கு அப்படி பரிசுகள் கொண்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை. இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் கூர்மையான கண்களை கொண்ட காவலரை தாண்டி எப்படி கடத்துவது? ஐயோ, மறைக்க நிறைய இருக்கிறது. ஐயோ, மாலி மிகவும் விரைவாக ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தார். அவள் அந்த கிண்ணத்தை அவளது சட்டையின் கீழ் வேகமாக மறைக்க முடியும். இந்த அளவுக்கு வயிறு இருந்தால் நான் உடனே பிறக்க தயாராக இருக்கிறேன். கர்ப்பமாக இருப்பது எளிதான விஷயம் அல்ல. மாலி இந்த எளிய வாழ்க்கை தந்திரத்தை எளிதாக செய்ய முடிகிறது. ஆனால் பெண் எப்படி? அவர் தெளிவாகவே கர்ப்பத்தன்மை அட்டை விளையாட முடியாது இல்லையா? பெண், நீ எப்போதும் விட சிறப்பாக இருக்கிறாய்.
எனக்கு தெரியும் நான் மிகவும் அழகானவன் அல்லது நான் ஒரு இளவரசியாக அழகாக இருக்கிறேனா என்று சொல்லலாமா? நமது 2 கர்ப்பிணிகள் ஒரு காதல் நகைச்சுவையை அனுபவிக்க தயாராக உள்ளனர். நான் சொல்வேன், அவர்கள் தங்கள் கர்ப்ப வயிற்றில் மறைத்து வைத்துள்ள அனைத்து இனிப்புகளுடனும் அவர்கள் விரும்பினால் ஒரு திரைப்படம் ஏறத்தான் பார்க்க முடியும். மாலி ஒரு கான்சீட் பிடிக்க போகிறார். அவர் அங்கு செல்வதற்கு முன், வணக்கம், இது என் டிக்கெட். நான் அங்கே விரைவாக செல்ல முடியுமா? தயவு செய்து. என் முதுகு என்னை கொன்று விடுகிறது. என்ன ஒரு சிறிய அதிசயம். Arthur Miss Wallapantogger Altama Home was or Karnzig what else was there some I rumor Mali Wallet Tantratar. செயல்படும் எனக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த கண்ணாடிகளின் கீழ் என் கருப்பு கண் மறைத்து விட்டு போகலாம். ரொம்ப கர்ப்பிணி பெண் வர்றார். நான் இறுதியா வந்துட்டேன். என் வயிறு எவ்வளவு பெரியதா இருக்குது பாருங்க. அது ஒரு குழந்தை, வேற எதுவும் இல்ல. இதோ தெய்வம் எனக்கு உண்டு. வாவ், இன்னொரு விரைவில் அம்மாவாக போகிறாரா? மிகவும் விரைவில். மிஸ் ஹோம் அவள் அணிந்திருக்கும் உடை கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் முதலில் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண கர்ப்பிணி பெண்ணை போலவே தெரிகிறது. இங்கே ஏதோ சந்தேகமாக இருக்கிறது. அந்த கண்ணாடிகளின் கீழ் என்ன பார்க்கிறேன்? ஹோம், அந்த காயம் மிகவும் பரிச்சயமாக தெரிகிறது. அது யாருடைய வேலை என்று எனக்கு தெரிகிறது. ஆம், ஏனெனில் அது எனது வேலை. அப்படின்னால் இதன் கீழ் என்ன இருக்கிறது? அது குழந்தை வயிற்று அல்ல, ஆனால் ஒரு கிண்ணம் மிட்டாய். அதை என் திரையரங்கில் கடத்த முயற்சிக்கிறாயா? எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகள். நான் இனி அந்த படத்தை பார்க்கவே விரும்பவில்லை. ஆம், போங்கள் ஐயா. கேட்கும் ஒருவரிடம் அழு. என் வேலை ஒருபோதும் முடிவதில்லை. அண்ணி புதிய கார் வாங்கினாள். அருமையாக தெரிகிறது. இங்கேவே வெட்னஸ்டே தனது புதிய காரில். ஏய், நீ எனது காரை போலவே வாங்கினாயே. நீ எனது மாதிரி ஒன்றை வாங்கிவிட்டாய். பெண்களே, சண்டையிட வேண்டாம். கைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. தோணுது சவால் ஆரம்பமாறு. லா 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 லா, என் வண்ணமயமான பார்சல் வந்து விட்டது. அவள் என்ன செய்கிறாள்? இது கார் அலங்காரமா? சரிதான், நான் வண்ண விண்டையும் கலையுள்ள கார் செய்ய போகிறேன். இதற்கு நீங்கள் ஒரு மென்மையான வண்ண கம்பளம் தொங்க வைப்பது போதும். கார் முழுவதையும் மூடுவது முக்கியம். என் கார் மற்றும் புதன்கிழமையுடைய கார்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். சக்கரங்களில் இந்திரதனுஷ் மற்றும் யூனிகார்ன் கொம்பை பற்றியதை மறவாதீர்கள். வாவ், அண்ணா, உங்கள் கார் மாயமாய் தெரிகிறது. புதன்கிழமையா? உனக்கு என்ன நினைக்கிறாய்? இந்த வானவில் பைத்தியம் குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் உள்ளது. நானும் என்னுடைய தனித்துவமான முறையில் கார் அலங்கரிக்கிறேன். உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆர்டர் செய்ய மட்டும் மீந்துள்ளது. அவை உடனே வந்துவிட்டன. அவன் உண்மையிலேயே சரியா இருக்கிறானா? அவன் கொஞ்சம் வெளுப்பாக இருக்கிறான். 那是昆汀，他为的古拉工作，谢谢你。好吧，好吧。黑色喷雾，一个快速轻击的把车漆成我最喜欢的黑色，很好的选择。白色的看起来很糟糕。Pierre，ஆஹா, நிச்சயமாக எனக்கு அணிகலன்கள் தேவை. நான் ஒரு வாம்பயர் கார் விரும்புகிறேன். குவெண்டின் எனக்கு ஊக்கம் தந்தார். முக்கியமானது பற்கள் மற்றும் கடுபற்கள். என் கார் அச்சுறுத்தும் வடிவத்தில் இருக்கிறது. நான் விரும்பியது போலதான். அது என்ன? இது புதிய முறை. வென்ஸ்டே காரா? வென்ஸ்டே AMAI அவங்க கி ஆர். அண்ணா, நீ ஏதாவது மறுபடியும் ஆர்டர் செய்தாயா? வாவ், ஆம், இங்கே சிறிய விஷயங்கள் இருக்கின்றன. உள்ளமைப்புக்கான சில விளையாட்டு பொருட்கள். நான் ரெயின்போ கம்பளிகளை இருக்கைகளில் போட்டு விடுகிறேன். வாவ், அவை எவ்வளவு மிருதுவாகவும் வெளிச்சமாகவும் உள்ளன. பின்புற இருக்கைகளை மறக்க கூடாது, ஏனெனில் எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் அடிக்கடி பின்புறம் அமர்கிறார்கள். அவர்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மொத்த கார் மற்றும் என் பிடித்தமானது ஹாகி லாக்கி. எந்த பயணமும் இதனை தவிர முடியாது. மற்றும் சில வானவில் யூனிகார்ன் மற்றும் மிருதுவான பொம்மை. முழுமையாக தயாராகிவிடும். அருமையாக இருக்கிறது. இதே உன் காரின் உள்ளமைப்பு மிக அழகாக உள்ளது. நான் இதை பொறுத்து நின்றுவிட மாட்டேன். நானும் உள்ளமைப்பை செய்கிறேன், ஆனால் மிக சூப்பராக. என் இருக்கைக்கு கருப்பு கம்பளம் இருந்தது. இன்னும் கருப்பு படிகளை வைக்கலாம் மற்றும் என் பிடித்த ஹகி வாங்கியை வைக்கலாம். இது சமீபத்தில் எரிந்து கருப்பாக மாறியது. ஸ்டீரிங் வீலை மறக்காமல் இருக்க வேண்டும். நான் விரைவில் சாலையில் ஓட்டப் போவதை ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். குறிப்பிடத்தக்கது. அவர் நகைப்புக்குரியவராய் இருக்கிறார். இந்த அற்புதமான உள்துறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது.
அது மற்றொரு நண்பரா? ஆம், அதுவே பாப். இது என்ன விதத்தின் பயங்கரம்? அதுவே ஹாலோவீனா? புதன்கிழமை அது கொடூரமானது. அதை மறைப்போம். புதன்கிழமை இங்க என்ன பண்ற? எனக்கு சவியை தொய்வு கூடாது. என்ஜாய். ஆனால் புதன்கிழமை என்று நீ என்ன செய்கிறாய்? எங்களுக்கு சொல்ல முடியுமா? லா 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 லா. ஓ வணக்கம், நீ எப்படி இருக்கிறாய்? நாங்கள் இங்கு புதன்கிழமையை எதையோ செய்ய செய்கிறோம், ஆனால் அது என்ன என்று இன்னும் தெரியவில்லை. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். சாவி. ஏய், கை எங்கே? நான் உன்னை கண்டுபிடிப்பேன் ஸ்லோத். அவன் வேலை செய்ய விரும்பவில்லை. ஒரு முறைக்கு நான் அவனை உதவ சாகசம் கேட்டபோது அவன் ஓடியவன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் சண்டையிடவே மாட்டு, சிறிது கோபமாகவே இருப்பேன். வெளியே வா. அவர் எங்கும் தெரியவில்லை. அவர் நரகத்தில் இருக்கிறாரா? மறை சுட்டு வழி. உன்னை கண்டுபிடித்து உன் தந்தையிடம் அனுப்பி வைப்பேன். ஓ, இது என்ன சுட்டி? எதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது? வெல்கம் வென்ஸ்டே. நாம் ஹேண்டும் அழகு கடையை திறந்தோம். என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஹேண்டு, நீ நம்பிக்கையற்றவன். எனது பூக்குருவிகள் தண்டுக்குள் நீண்ட காலமாக வெட்டப்படவில்லை. இப்போது அவ்வாறு செய்ய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். என் ரோஜாக்கள் மிக அற்புதமாக மணக்கின்றன. ஓஹா, இப்போது எனது முயலை. ஓ எப்போ வென்ஸ்டே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? முட்டாள். என்ன? ஐயோ, அவன் வெள்ளையாயிருக்கிறான். ஆஃபோ, சரி, நான் கியாண்டு வந்த பயணப்பெட்டியில் என்ன உள்ளது என்று பார்ப்போம். ஓ, செல்லலாம். நாங்கள் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்கிறோம். வென்ஸ்டேஸ். உங்க மூடிய மூடு. அதிர்ச்சிகள் பிடிக்காம். ஓ அனான், உங்களுக்கு இது பிடிக்காது. என்ன அதன் ஆச்சரியம்? எல்லாம் மிகவும் பிரமாதமாகவும் மேஜையாகவும் இருக்கிறது. நான் மறந்துவிட்டேன். இது புதன்கிழமையின் வண்டி. சரி, அது எதிர்பார்க்கப்படுகிறது. அது தங்கி இருங்கள். இது பயங்கரமாக இருக்கும். பாம்புகள் இல்லை என நம்புவோம், ஆனால் குறைந்தது எலி கிடைத்தால் போதும். என்னடி இருக்குது இங்கே? ஏதோ மிருதுவானது, ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. லின்சே, எனக்கு ஆச்சரியங்கள் ரொம்ப மிகவும் பிடிக்கும், எனவே எனக்கு சொல்ல வேண்டாம். ஓ ஆர்ஜி, அது என்ன? அதை பாம்பு என நினைத்தேன், ஆனால் நாம் எங்கே இருந்து வந்தோம் என்று பார்க்கலாம். ஓ இல்லை, அது பாம்புதான். ஓ வென்ஸ்டே, நீ என்ன செய்கிறாய்? ஆம் வென்ஸ்டே, அது மிகவும் அதிகமாக இருந்தது. ஹூரே வென்ஸ்டே. இப்போது நான் பருமிய காலமாக அதை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். இது எந்த விதமான பயங்கரமே? அதை ஆஃப் செய். இந்த இசையை கேட்க முடியும் என்று நான் நினைப்பது என்னாடுக்கு மட்டும். என்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கும் இந்த விஷயத்தை நான் விரும்ப மாட்டேன். என்றெங்கில் புதிய ஸ்பீக்கர்களை வாங்கி இருப்பது நல்லது. போபு, உண்மையான இசை என்ன என்பதை நாம் காட்டுவோம். ஆஹா, நாம இசை போட்டி நடத்துகிறோமா? அருமை. எம்மா எப்படி பதில் தருவாள்? என்ன? நான் நினைத்தேன் அவை பூனைகள் கத்துகிறது என்று. ஓ, அது லிண்ட்சே தனது செல்லோவுடன் இருக்கிறது. லிண்ட்சே, அது என்ன? உருக்கு, நீ தீஜே. நான் உனக்கு சிறப்பாக கற்றுத்தந்தேன். எனக்கோ இது மிகவும் காட்சியாக இருக்கிறது. நான் இப்போதே ஆடணும் என்று கூட தோன்றுகிறது. வாங்கள். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த மெலடியில சிறிய ஒரு தொந்தரவு இருக்கிறது. நாமும் ஆடலாம். மகளிர், நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு பொதுவாக ஏதோ ஒன்றை பிடிக்கிறது. இசை அனைவரையும் ஒன்றிணைத்தது. பிராவோ. மாணவர்களே, இப்போது உங்கள் உடன் வரைந்து பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு மேலும் சுவாரஸ்யமாக செய்ய நாங்கள் வரைப்போம். சிறந்த ஓவியம் பரிசாக கிடைக்கும். இந்த முறை ஒரு அதிசயமான ரோபோட். உங்களுக்கு பிடிக்குமா? அருமை பெண்களே. எனக்கு ரோபோட்களில் விருப்பமில்லை. இதை பார்க்க நான் மகிழ்கிறேன். நான் இப்போது துவங்கலாமா? நான் எல்லாவற்றையும் வரைவேன். அதுவே அனைத்தும் இல்லை. இது ரேடியோ ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இது என்ன செய்ய முடியும் என்பதை நான் காண்பிக்க முடியும். ஓ இல்ல, அது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, அதை நிறுத்த என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை. அங்கே பியூ, எல்லோரும் சரியாக இருக்கிறீர்களா? அச்சு, மறுபடியும் சரி. அப்போது இந்த ரோபோ எல்லாவற்றையும் ஒளிர்க்கும் முன் வரைவதை தொடங்குவோம். தொடங்குங்கள் பொண்ணுங்க.
கோர்ஸ் நான் இப்போதே மிக கூல் ரோபோவை உருவாக்கப் போகிறேன். முத்துக்கள் கொண்டு நான் இதுவரை வரைந்ததில்லை. இது வேஷ்மமாக இருக்கும். முழு செயல்முறை மோசைக்கை நினைவூட்டுகிறது. இது பொழுதுபோக்கு போல இருக்கும். இதையும் அதையும் செய்யலாம். ஆஹா, நான் ஏற்கனவே சீற்றமடைந்து விட்டேன். ஆனால் நான் இப்போது கைவிட முடியாது, ஏனெனில் இந்த ரோபோட் எனக்கு தேவை. நான் எல்லாவற்றையும் செய்வேன். அருமை, எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது சில தண்ணீர் சேர்க்கிறேன். அப்போது முத்துக்கள் ஒன்றாக பற்றிக் கொள்கின்றன. என்ன? ஆஹா, நான்சி ஒரு அருமையான வரைப்பை கொண்டிருக்கிறார். இது ஒரு அருமையான புதிய யோசனை எனக்கு வந்துட்டது. அவளோட நீரை அனுகூலிக்கிறேன். அவள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவாள். ஓ, நான் முடித்து விட்டேன். இப்போது நீர். நீர்? ஓ இல்லை, என்னுடைய அற்புதமான ஓவியம் கெடுக்கப்பட்டது. ஓ அண்ணி, நீ இதை செய்தாய். இல்ல, அது வேடிக்கையா இருக்குது. இந்த ரோபோவில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் அது நகைச்சுவையானது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது போதும். இங்கே அவனது காலணிகள் உள்ளன. இப்போது கொஞ்சம் தண்ணீர். சரி, யாரு கிடைக்கிறது பார்ப்போம். இது மசாலா. எதிர்த்து போராடு ரோபோட். அட பெண்களே, உங்க நேரம் முடிந்தது. நீங்க என்ன செய்தீங்களா என்பதை காட்டுங்க. இப்போது உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இது என் ரோபோட். நல்லதுதானே வந்துச்சு இல்லையா? இல்ல, இது வளைந்து போயிருக்கிறது. அடுத்தது நான்சி, உன்னால் என்ன? எனக்கு காண்பி. ஓ, அது பயங்கரமாக உள்ளது. ஜில், நீ என்ன செய்த? எனக்கு காட்டு. வாவ், உன் 2 அழகா வந்துள்ளது. எனக்கு பிடிச்சது. நீ நிச்சயமா வெற்றி பெற்ற. நீ ரோபோட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே சொல்றீங்களா? நான் என்ன செய்ய வேண்டும் இந்த ரோபோட்டோட? இது சுவாரஸ்யமாக உள்ளது. இதை பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த பொத்தானை அழுத்துகிறேன். ஓ, இது மிக குளமாக கூடுகிறது. பாருங்கள், நான் ஒரு ரோபோட்டை போல நடனமாடுகிறேன். என்ன டேப் கொண்டு வரைது? நீங்கள் ஸ்காட்ச் டேப் பயன்படுத்தி ஒரு டோனட் மலை வரைய வேண்டும். இத பாருங்கள், உங்களுக்கு மட்டும் ஒரு மொத்த மலை. நான் டைமர் அமைக்கும் போது கற்பனைஞராகுங்கள். ஸ்காட்ச் டேப் சுவாரஸ்யமாக உள்ளது. எனக்கு டோனட் மிகவும் பிடிக்கும். அதை நான் தொடங்கலாம். நான் இங்கே மற்றும் இங்கே சில டேப்பை ஒட்டுவேன். சரி, இது கொஞ்சம் வேலை செய்கிறது. நல்லது. உண்மையான டோனட் போல நிறம் கொண்ட சிறிய துண்டுகளை ஒட்டுவது மாத்திரம் இருக்கிறது. நீ என்ன நினைக்கிறாய்? அருமை. அம்மா, இல்லை, அது மிகவும் வளைந்து காணப்படுகிறது. ஆனால் இது சரியாகும். நான் இதை மிகவும் அழகாக ஆக்கும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நான் ஒரு கட்டிட வித்வானாக மாறலாம். எனக்கு கருவிகள் கொண்ட ஒரு பயணம் இடுப்பு பையில் உள்ளது. இது மிகவும் குளிர்ந்ததாக மாறும். முதலுதவியாய் நாம் அனைத்தையும் அளவிட வேண்டும். ஒரு சரியான சுற்றுவட்டத்தை வரைந்து விடுங்கள். சரியாக வந்துவிட்டது. இப்போது சரியான அளவு ஸ்காட்ச் எடுப்பது நேரம். இப்போது எப்படி இருக்கு பெண்களே? அது அருமையாக தெரிகிறது. அது நிச்சயம். இப்போதே நமக்கு சிறிய கலர் ஸ்பிரிங்கிள்ஸ் மேலே ஒட்ட வேண்டும். ஓ, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது மிகவும் சரியாக அமைந்தது. நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரு யோசனை. எனக்கு ஏற்கனவே ஒரு அழகான வட்டமாக பிடிபட்ட பிங்க் ஸ்காட்ச் டேப் உண்டு. அதற்கு பிறகு அதற்கு நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்களை மேலே ஒட்டி விடுவேன். தவறாமல் ஆச்சு. ஓஃப், நேரம் முடிந்து விட்டதா? என்ன? ஆம், சரி. செய்ததை எனக்கு காட்ட நேரம். இது மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. நன்றாக. உன்னை பற்றியதில் என்ன? இது மிகவும் சிறப்பாக உள்ளது. சிர்ஜன அளவில். நான்சி, உன்முறை. ஓ, இது நான் பார்த்த மிகச்சிறந்த ஸ்கொட்சி டேப் வரைபடம். இது எனக்கு விரும்பத்தக்கதாக உள்ளது. நீ ஒரு மலைப்பெரு டோனட்களின் வெற்றியாளர். உண்மையிலேயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு டோனட்ஸ் மிகவும் பிடிக்கும். அவை உங்களில் நன்கு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும்.
நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அனைத்தையும் எவ்வளவு சீக்கிரமாய் முடியுமோ அவ்வளவு செய்ய நான் இதிலிருந்து துவங்குகிறேன். நான் நெருங்க முடியாது. எனக்கு இவ்வளவு பிடிக்கும். என்ன? வா, நீங்களும் இதை கொள்ளலாம். ஓ, நன்றி நண்பா, இது அற்புதமாக சுவையானது. நல்லவா. என்ன? நீ முடியாது. வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு டால்மேஷியன் குட்டி நாய் கொண்டு வந்தேன். அதை ஓரியோவுடன் வரைய வேண்டும். இது மிகவும் இனிமையானது. சரி, நீங்கள் தொடங்கலாம். நாங்கள் உங்களை காத்திருக்கிறோம். அட, ஓரியோ? உண்மையிலேயே? அதை கொண்டு என்ன செய்யலாம் என நினைக்க முடிவதில்லை. வாருங்கள், நாம் ஸ்காட்ச் டேப் கொண்டு செய்யலாம். நிச்சயமாக ஓரியோவுடனும் செய்யலாம். சிந்திப்பேன். இதுவரை எதுவும் நினைக்க முடியவில்லை. நான் முயற்சிக்கிறேன். இது வேலை செய்யவில்லை. என்ன விரும்பியது என்று நினைக்க வேண்டும். நமக்குன முருங்கை கதை சாப்பிடுவோம். அடடே, மிகவும் அருமை. நான் முழு குக்கியையும் சாப்பிட விரும்புகிறேன். எனக்கு இப்படி திரும்பி பார்க்காதே ஆனி, அது பைத்தியம். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஓரியோவை குக்கி மற்றும் பொரிகள் என பிரிக்கப் போகிறேன். பிரிக்கிறேன். வாவ், இதோ அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன். சரியாகவா? இந்த பகுதிக்கு நான் முடித்து விட்டேன். தொடர்வோம். 6 அழகான கிரீம். ஆனால் நாம் அதை பிறகு சாப்பிட முடியாது. நாம் வரைய வேண்டும். இங்கே நமது நாய். ஆச்சரியம். இப்போது நாங்கள் நேரடியாக ஓரியோ குக்கீஸுக்கு சென்று விடலாம். நான் அதை சிறு துண்டுகளாக உடைக்கிறேன். இதோ விவரங்கள். அருமையாக வந்தது. ஆஹா, இதை எப்படி செய்வது? சரி, எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. என்னுடைய கைப்பையில் அடிக்கடி ஒரு சுத்தாண்டி இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் அதை ஓரியோவை கிரிஞ்சாக உடைக்க அதுக்கு தான் தேவை. உடைக்கிறேன். ரொம்ப மசி ஆரமாந்து ஒரே ஓஸ் துகள்களாக மாறியதும் என் துளைகளைப் போல நாம் எல்லாத்தையும் காகிதத்தில் குவிக்கலாம். வரைவதை தொடங்குவோம். கண்கள், மூக்கு, வாய் மற்றும் பிற விவரங்கள் இங்கே. சரி, கிட்டத்தட்ட சிறப்பு. அண்ணி, நீ வரைக்கணும். வா. அவா? ஆம், அதுதான். நமக்கு நாய் ஓவியம் வரைவது தேவை அல்லவா? ஆனால் எப்படி? என்னுடைய பாக்கெட்டில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்ப்பேன். பார்ப்போம். இங்கே எவ்வளவு கழிவு யூஎன்டி. இவை என்னிடம் தேவையில்லை. ஒரு பிங் பாங் பந்து. இது என்ன? ஒரு முள். ஒரு யோசனை. ஒரு முள் உதவியுடன் ஒரியோவில் நேரடியாக ஓவியம் வரைய. அன்றைக்கில்லை, எனக்கு மிகவும் குறைவான நேரம் மட்டுமே உள்ளது. ஆனால் வேலை அதிகமாக உள்ளது. நான் முடிக்க வேண்டும். நான் முடிய வேண்டும். சில பொருத்துங்கள். ஆம், நான் இதை செய்தே விட்டேன். யூஹூ, நான் ஒரு சிறந்த நாயை பெற்றேன். நீங்க எவ்வளவு இனிமையானவர். நேரம் முடிஞ்சது. பாப்போம். ஜில். நபுஜி அண்ணையா, நான் சீட்டோ கூட ஓடாம் என்றாலும் காய் நன்னாரோ எனட் நேக்கட் வட்ஸ்கேன கொண்ட பில்லோ டெர்மிகோ ஸ்டிச்மா ஃபோப் காப் காய் தூ ஜிடி சிகரெல நக்கனை தோஷன் ஹோரேலா டாட்டி கதக்கின் கியோஸ்தில துரங்கன் சதுர் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்றதை நான் முற்றிலும் முன்னெப்போதும் பார்த்ததில்லை. உங்களுக்கே ஒரு டால்மேஷன் கிடைச்சிச்சு. அதை எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம் என் நண்பரே. நான் இப்போது உன் அம்மாவாக இருக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னை கிளாஸ் என்று அழைப்பேன். இது உன்னை பொருத்தம். நீ மிகவும் அழகானவனாக இருக்கிறாய். நான் அதை கூரையாக பூய்க்கும் போது கழிகின்றேன். இது போல ஒன்றை நான் கண்டு கொண்ட முதல் முறை. என்னவென்று எனக்கு உண்மையில தெரியாது. இதுவுமே உண்மை எளிது. நீங்கள் அதை கொண்டு மரத்தை எரிக்க வேண்டும். நீங்கள் அந்த அழகான கிரீடத்துக்காக போராடுவீர்கள். இது விசித்திரமான சிகப்பு வைரங்களுடன் அபாரமாக அழகானது. ஆம், நீங்கள் இதை விரும்புகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். இல்லை, எனக்கு வேண்டாம். தொடங்குங்க. அழகாக இருக்கு. எனக்கு ஒரு முக்கடை வரைய வேண்டும். இது மிகவும் எளிது. அதனால
இதை பொறிக்க போகிறேன் இங்கு. சிவப்பு வைரங்களை வரைய மறக்க வேண்டாம். மோசமாக இல்லை, ஆனால் ஏதோ குறைவாக உள்ளது. அன்னை பற்றி என்ன? ஆஹா, மிக்க திறமையாக மெருகேற்ற செம்பாத்திரங்களை எங்கே கற்றுக்கொண்டாய்? அப்பாவுடன் திருப்பாட்டு பயிற்சியுடன் வருடத்திற்கு பிறகு நான் மரம் எரிமுதலில் ஒரு நிபுணர். இது மிகவும் அழகாக அமைந்துவிடும். எனக்கு ஒரு கிரீடம் தேவையில்லை, எனவே நான் எரிக்கப் போகிறேன். ஒரு அதிக அழகாக வந்திருக்கிறது. இதை பார்க்கிறீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது தாஜாவை விட குளிர்ச்சியானதும் அது பறக்கவும் முடியும். ஓ ஓ ஆ, உன்னை தீனி கொட்டி விட்டது. ஏதான் வாசனை வரும். நான்சி, உன் வரைப்பு அழுகாது. அவி, நான் மோசமாய் காட்சி தருகிறேன். எனது வரைபடம் இப்போது சேதமடைந்துள்ளது. எல்லாம் சும்மா பயங்கரமாக உள்ளது. ஆன், நீ எனக்கு ஒரு அழகான கிரீடம் வரைந்து தர முடியுமா? தயவு செய்து. நான் யோசித்து பார்ப்பேன். சரி, ஆனால் நீ வருட முடிவுக்கு வர எனக்கு வீட்டு பாடம் செய்து தர வேண்டும். நாம் ஒன்றை மிகவும் அழகாக செய்ய முயற்போம். எனக்கு அதிக நேரம் இல்லை, எனவே இதை செய்ய முடியும் என நம்புகிறேன். விவரங்கள் அருமை, எல்லாம் தயாராக உள்ளது. உனக்கு என்ன தோன்றுகிறது? உனக்கு இது பிடிக்குமா? ஆஹா, இந்த வைரங்கள் அவை கண்களை பறிக்கின்றன. ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. பார்ப்போம். நான்சி, எதுவும் இல்லை. மோசமான மதிப்பீடு. ஜில், உன்னால் என்ன? உன்னுடைய படம் மிகவும் எளிதானது. அது போதாது. அடுத்ததற்கு செல்கிறோம். அன்னி, நீ உன்னை கவிதையாக காட்டியிருக்கிறாய். ஓ மை காஷ், உன் வரைபடம் மிகவும் அழகாக இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு கிரீடு பெற தகுதி உள்ளவள் நீ. இல்ல 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 இல்ல, நான் அதை வேண்டாம். கிரீடத்தை எடு, வா. உன் பரிசை விரும்பலையா? சரி, நான் அதை என் மீது போடுகிறேன். ஓ மேரி நாட்டு, நீ இப்போது இன்னும் அழகாக உள்ளாய். இது மோசம். என்ன? ஏதோ தவறு. ஏன் ட்ராக் சூட் எங்கே? நான் இந்த மோசமான உடையை ஏன் அணிந்திருக்கிறேன்? ஓ இல்லை, என்னை நோக்காதீர்கள். உங்கள் கிரீடம் எனக்கு தேவையில்லை. நான்சியை எடுத்துக்கொள். இது எனக்கு பொருந்துகிறதா? இல்லை, இது எனக்கு மேலானது. நானே போட்டு பார்க்கிறேன். பாருங்கள், நானே உலகின் அழகான பெண். அதிசயம்.